உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய எமது அறிவியல் தகவல் அரங்கம் நிகழ்வோடு இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றோம். இது எமது 175வது அமர்வு. வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகளில் இந்த அறிவியல் தகவல் அரங்கம் நிகழ்வோடு உங்களுக்கு தேவையான பயனுள்ள தகவல்களை நாங்கள் இங்கே பகிர்ந்து வருகின்றோம். அந்த வகையில் இன்று உடல் நலம் சார்ந்த, உடல் ஆரோக்கியம் சார்ந்த ஒரு விடயத்தை இங்கே கொண்டு வந்திருக்கின்றோம். இன்றைய தலைப்பு சீரான ஊட்டச்சத்துடன் உங்கள் ஆரோக்கியத்தை உயர்த்துங்கள். எலிவேட் யுவர் வெல்னஸ் வித் பேலன்ஸ் நியூட்ரிஷன். உங்களுக்கு தெரியும், உடல் ஆரோக்கியம் அதன் முக்கியத்துவம் அதை நாங்கள் சொல்லவே தேவையில்லை. முன்னோர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், சுவர் இல்லாமல் சித்திரம் இல்லை என்று. அதே போல் தான் எங்கள் உடல் ஆரோக்கியம் இல்லாமல் வாழ்க்கையில் எந்த வெற்றியை நாங்கள் பெற்றும் அதன் நிறைவை அடைய முடியாது. அப்போ உடல் ஆரோக்கியம் என்பது எங்கள் வாழ்வில் சமநிலையில் பயணிக்க வேண்டும். நாங்கள் என்ன அன்றாட வாழ்க்கை எங்களை வாழ்வுக்கு செய்து கொண்டிருக்கிறோமோ, முன்னேற்றத்தை செய்து கொண்டிருக்கிறோமோ, அதே சம வேளையில் எங்கள் உடல் ஆரோக்கியத்தை நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். உடல் ஆரோக்கியம் என்று சொல்லும்போது முக்கியமாக உடற்பயிற்சியும் அந்த நிறைவான உணவு பழக்க வழக்கம் என்றது வரும். அதிலே உடற்பயிற்சி என்பது அது கட்டாயம். அது முக்கியமாக உங்களுக்கு வயது 30 தாண்டின பிறகு உடற்பயிற்சி என்பது உங்களோட வாழ்வுடைய பிணைய வேண்டும். உங்களுக்கு தெரியும், தமிழர் உதவி சேவை இவ்வகையான பயிற்சிகளை தொடர்ந்து செய்து வருகின்றது. முக்கியமாக உள வளர்ச்சி சம்பந்தமான, மனநிலையை மேம்படுத்தும் சம்பந்தமாக நாங்கள் யோகா பயிற்சிகளை வழங்கி வருகின்றோம். டாக்டர் கௌரிபாலன் அதை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 8:30 மணிக்கு இங்கே காலை 8:30 மணிக்கு செய்து வருகின்றார். 4 ஆண்டுகளாக நடைபெற்று வருகின்றது. அதேபோல் பெண்களுக்கான உடற்பயிற்சி அதுவும் மாயா நவனிதன் அவர்களால் சனிக்கிழமைகளிலே 7 மணிக்கு நடைபெற்று வருகின்றது. ஸோ அந்த வகையில் நாங்கள் உங்களுக்கு தேவையான விடயங்களை அந்தந்த வேளையில் செய்து வருகின்றோம். அதே போல் தான் இன்றைய நிகழ்வு இந்த உங்கள் ஆரோக்கியத்தை இந்த பேலன்ஸ் நியூட்ரிஷனால் எப்படி செய்கிறன்றது தான் இன்றைய கதைக்க போகின்றோம். இன்றைய இந்த விடயத்தை கதைக்கும் பேச்சாளராக மிஸ்ஸஸ் கனி பாலன் வந்திருக்கின்றார். வணக்கம் கனிபாலன். வணக்கம் மிஸ்டர் லோகதாஸ். தேங்க்யூ ஃபார் யுவர் வார்ம் வெல்கம். எல்லோருக்கும் எனது இனிய மாலை வணக்கங்கள். எல்லாரும் கொஞ்சம் வீடியோ போட்டீங்கன்னா நல்லா இருக்கும், இந்த திருமுகங்களை பார்த்து பேசுறதுக்கு. கனி அவ ஒரு இன்டர்நேஷ்னல் பர்சனல் வெல்னஸ் கோச்சாக இருக்கிறார். அதே நேரம் NHSல நர்சிங் அசிஸ்டண்டாக கடந்த 17 வருடங்களாக ஒர்க் பண்ணுறான். அத்தோடு அவ ஆரம்பத்தில் பல்துறையில் நாட்டம் கொண்டிருக்கின்ற, முக்கியமாக இந்த ஆசிரியர் பணியில் இருந்திருக்கின்ற, ஆசிரியர் பணி என்று அங்கே பம்பலப்பட்டி கிண்டியுள்ளேயும் ஒரு ஆசிரியர் பணியில் இருந்திருக்கின்ற, அப்புறம் இங்கே இங்கிலாந்தில் தமிழ் பாடசாலைகளிலும் ஒரு ஆசிரியர் பணியில் இருந்திருக்கின்ற. ஏன் நான் இதில் சொல்ல வரேன்னு சொன்னால், சமூக அக்கறை என்றது இயல்பாகவே அவருக்கு இருந்திருக்கு. ஸோ அந்த வகையில் இந்த இன்றைய விடயம் ஒரு சமூக அக்கறை சார்ந்தது. அப்போ நல்ல விடயங்களை சமூகத்துடன் பகிர்வோனும், சமூகம் ஆரோக்கியமாக இருக்கணும்ன்றதில் அக்கறையாக இருந்திருக்கின்றார். அது இன்னொரு விடயத்தை குயிக்காக சொல்கிறேன். இந்த ஆரோக்கியம்ன்றது பிறகு யோசிக்கிற விடயம் இல்லை, அது உடனடியாகவே நீங்கள் யோசிக்கிற விடயமாக இருக்க வேணும். உங்களோட வாழ்க்கையோட சமகாலத்தில் அது பயணிக்கணும். அது ஒரு உடற்பயிற்சியாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களோட உணவு பழக்க வழக்கம் இருந்தாலும் சரி, அதை நாளைக்கு செய்யலாம், பேருந்து செய்யலாம்னு விட்டு போகிற விஷயம் இல்லை. ஸோ அந்த விஷயத்தை நான் கொஞ்சம் ஆழமாக சொல்கிறேன். ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கொள்ளுங்க. நேரம் நாங்கள் நிகழ்ச்சிக்கு போகலாம். ஓகே, நீங்கள் தொடரும். வாழ்த்துக்கள் மிஸ்டர் லோகேஷ். தேங்க்யூ ஃபார் யுவர் வார்ம் வெல்கம் அண்ட் எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன் எல்லாருக்குமே. டைமுக்கு கனெக்ட் ஆகிருக்கிறீங்க, நல்ல விஷயத்தை அறியணுன்றதுக்காக.
இல்லை, நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். 175வது அகவையில், அதாவது இந்த இந்த நிகழ்ச்சியில எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஸோ அதுவும் ஆரோக்கியத்தை பற்றி பேச போறதுக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரெல்லாம் இந்த உலகம் ஃபுல்லாயே எல்லாரும் தேடிக்கொண்ட விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம். பேசுறது கிளியரா இருக்குல்ல? ஆமாம். ஐயா, ஓகே. ஸோ ஆரோக்கியத்துக்காக தான் நிறைய பேர் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியத்தை விட வேற வேற விஷயங்களுக்கு நாங்க இம்பார்ட்டன்ட் கொடுக்கறதால இந்த ஆரோக்கியம் வந்து குறைஞ்சே போகுது இப்ப இருக்கிற காலகட்டத்துல. அது எல்லாருக்கும் தவிர்க்க முடியாத ஒரு காரணமா இருக்கு. நிறைய கமிட்மெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஆம், நிறைய லைஃப் ஸ்டைல் மாற்றங்கள் எல்லாம் மாறுறதால நிறைய ஹெல்த் இஷ்யூஸ்கள் எல்லாம் நாங்க போய்கொண்டிருக்கிறோம். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி நிறைய விஷயங்களை நாங்க நின்று யோசிக்க வேணும், நாங்க என்ன செய்யறோம் என்று சொல்லி. So அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நாங்க சுருக்கமா பார்க்க போறோம். நியூட்ரிஷன் எங்களுக்கு எவ்வளவு முக்கியம், அது பற்றாக்குறையால என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் எங்களோட உடம்புக்கு ஏற்படுது, அதெல்லாம் நாங்க எப்படி கண்ட்ரோல் பண்றோம்ன்ற விஷயத்தை நாங்க பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் மிக முக்கியமா தேங்க்யூ பண்ண வேணும் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் புவி அவர்கள் இதுல இல்லைன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக அவர்களுக்கு என்னுடைய முதலாவது நன்றிகளை தெரிவித்துக் கொள்றேன். என்னை ஒரு தினசரம் கேட்டிருந்தார்ல வந்து ஒரு கிளாஸ் எடுக்க சொல்லி, நானும் ஒரு மாதிரி கடைசியில 2 மாசத்துக்கு பிறகு இந்த இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்ச நல்ல ஒரு சந்தோஷமா இருக்கு எனக்கு. ஸோ அவர் சொன்ன மாதிரி என்னுடைய பேர் கனி பாலன். நான் கிட்டத்தட்ட ஆசிரியராக என்னுடைய ஆரம்ப காலம் வந்து இலங்கையில நான் ஒரு ஆசிரியர், ஆரம்ப கல்வி ஆசிரியராக பணிபுரிந்தேன். அதுக்கு பிறகு இங்கிலாந்தில் 17 வருஷங்களாக நேஷனல் ஹெல்த் சர்வீஸ்ல வந்து நர்சிங் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறேன். அது மாத்திரம் இல்லாம கடந்த 3 வருஷங்களாக வந்து பாத்தீங்கன்னா பர்சனல் வெல்னஸ் கோச், அதாவது வந்து எல்லாத்துக்கும் ஒரு கோச் இருக்கிறாங்க தானே. இப்போ ஒரு கிரிக்கெட் பிளேயர், அவருக்கு ஒரு கோச் இருக்கு. ஃபுட்பாலுக்குண்டா ஒரு கோச், அதே மாதிரி ஆரோக்கியத்துக்கும் ஒரு கோச் இருந்தால் தான் எங்களுடைய ஆரோக்கியம் வந்து நல்ல அழகாக லைஃப் லாங்கா நாங்க எங்களுடைய லைஃபை கொண்டு போறதுக்கு ஒரு கோச் தேவைப்படுது இப்ப இருக்கிற காலகட்டத்திலேன்னு சொன்னா. அந்த அளவுக்கு நாங்க எல்லாரும் எங்களை கவனிக்காம ஒரு மோட்டிவேஷன், லேக் ஆஃப் மோட்டிவேஷன் சொல்லலாம். ஸோ அந்த வகையில ஒரு பர்சனல் வெல்னஸ் கோச்சா இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வேர்ல்டு வைடா இருக்கிற உலக மக்கள் எல்லாரையுமே நாங்க கனெக்ட் பண்ணி டெய்லி பேசிஸ்ல எவ்ரிடே வந்து நாங்க ஆன்லைன்ல ஆரோக்கியம் சம்பந்தமான தகவல்களை நாங்க கொடுத்துட்டு இருக்கிறோம். அது மாத்திரம் இல்லாம உடற்பயிற்சிகள் எல்லாம் கொடுக்கிறோம். அதை விட மேரத்தான், அதாவது வெயிட் லாஸ் மேரத்தான் 10 டேஸ்ல இப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எத்தனையோ பேருக்கு உடல் பருமனாலதான் நிறைய வருத்தங்கள் வருது. வெயிட் அந்த அதை வந்து ஓவர் வெயிட் இஸ் கேட் பிஃபோர் ஆல் த ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில அந்த வெயிட் குறைக்கிறதுக்கு எத்தனையோ கஷ்டம் இல்லாம பாருங்க. யூடியூப்லவே பார்க்காத விஷயம் எல்லாம் பார்த்து 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 ட்ரை பண்றோம். ஆனா எண்ட் ஆஃப் த டே எங்களால முடியல. ஸோ ஆனா இந்த 10 டேஸ்ல வந்து நீங்க என்ன கோலை அச்சீவ் பண்ண போறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு பிடிச்ச உணவுகளை மிஸ் பண்ணாம ஆரோக்கியமா லைஃபா, அதாவது அந்த வெயிட்டை வந்து அழகாக லூஸ் பண்றதுக்கு நாங்க வந்து சப்போர்ட் பண்றோம். அப்படி நிறைய விஷயங்கள் எல்லாம் எங்களோட சிஸ்டத்துல நடக்குது. நிச்சயமா உங்களுக்கும் அது தேவைப்பட்டுமென்னு சொன்னா நீங்க வந்து பாருங்க, எல்லா கிளாஸஸுமே இலவசமாகத்தான் நடக்குது. நீங்க எல்லாரும் வந்து பாக்குறது மாத்திரம் இல்லாம உங்களோட லவ்டு ஒன், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் எந்த நாட்டுல இருந்தாலும் நீங்க எங்களோட அந்த லிங்க் கொடுக்கலாம் நாங்க உங்களுக்கு. ஸோ கனெக்ட் பண்ணி அவங்களே நீங்க இந்த சிஸ்டத்துல கனெக்ட் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னா எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கலாம். ஸோ இப்போ நாங்க வந்து அந்த டாபிக், அதாவது அந்த ஆரோக்கியம், அதாவது நியூட்ரிஷனை பற்றிய விளக்கத்துக்கு நாங்க இப்ப போயிடுவோம். யா, 1 செகண்ட். தெரியுதா ஸ்கிரீன் எல்லாருக்கும்? ஆமாம். யா, சூப்பர். ஸோ பேலன்ஸ் நியூட்ரிஷன், அதாவது வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் ஏன் சாப்பிடுறோம், எல்லாரும் சாப்பிடுறது ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா எங்களுக்கு எனர்ஜி தேவை. எனர்ஜி ஏன் தேவைன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இப்போ நான் உங்களோட பேசுறதுக்கு எனக்கு எனர்ஜி தேவை. ஒரு காலையில பெட்ல இருந்து எழும்புறதுக்கு எனர்ஜி தேவை. அந்த அன்றாட வேலைகளை செய்யறதுக்கு எங்களுக்கு எனர்ஜி தேவை. அந்த எனர்ஜி எங்களுக்கு எங்க இருந்து கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா நல்ல உணவுல இருந்து தான் கிடைக்குது. ஸோ நல்ல உணவு அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்ப நாங்க பாக்குற சூழ்நிலையில. இப்ப பாக்குறது எல்லாமே உணவுன்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக இல்லை. ஒவ்வொரு உணவுகளும் வந்து நாங்க வந்து சத்துள்ள உணவு இருக்குதா, விட்டமின்ஸ் இருக்கா, மினரல்ஸ் இருக்கா, அப்படி நிறைய விஷயங்களை பார்த்து பார்த்து ஒவ்வொரு உணவுகளையும் நாங்கள் தேர்ந்தெடுத்து சாப்பிட்டா மாத்திரம்தான் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஆரோக்கியமாக எங்களோட உடல்ல இருக்கிற ஒவ்வொரு பார்ட்ஸ், உங்களுக்கு தெரியும் டாப் டு பாட்டம் எங்களோட உடம்புல இருக்க ஒவ்வொரு உறுப்புகளும் வந்து சரியான முறையில இயங்குறதுக்கு எங்களுக்கு வந்து நல்ல சத்துக்கள் தேவை. அந்த சத்துக்கள் ஒரு நாள் 2 நாள் இருந்தா போதுமா? நிச்சயமாக இல்லை. லைஃப் லாங்கா எங்களுக்கு சரியான அளவுல தேவை. அதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு வருத்தம் எங்களுக்கு வர்றதும் நாங்க நினைக்கிறோம் ஓவர் நைட், ஒரு நாள் இரவுல இந்த வருத்தம் வரும் எங்களுக்கு, நிச்சயமாக வராது. நாங்க சின்னனா இருக்கும்போது, சிறு வயதுல இருக்கும்பொழுது நாங்க வளர்ந்து அந்த நேரத்துல எங்களுக்கு ஆரோக்கியமா இருப்போம். ஆனா வயது ஆக ஆக எங்களுக்கு
எங்களோட உடல்ல இருக்கிற சத்துக்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு போகும். அப்ப குறைஞ்சு போற கட்டத்துல எங்களுக்கு நாங்க என்ன செய்வோம்னா அந்த சத்துக்களை பூஸ்ட் பண்ணிட்டே கொடுத்துட்டே இருக்கணும். ஆனா நாங்க என்ன செய்யறோம், அந்த நாலேஜ் எங்களுக்கு இல்ல. அது கொடுக்க வேணுமான்னு எங்களுக்கு தெரியாது. என்னென்ன சத்துக்கள் வேணுமென்றே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களுக்கு தெரியாது. ஸோ அப்படியான காலகட்டத்துல நாங்க என்ன செய்யறோம்னா நாங்க நினைக்கிறோம் ஏதோ ஒன்றை சாப்பிட்டோம்னா சரி என்னுடைய வயிறு ஃபுல் ஆயிட்டுண்டா எனக்கு எல்லாம் கிடைச்ச மாதிரி நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு நினைச்சிட்டு நாங்க அடுத்த வேலையை செஞ்சுட்டு போறோம். ஸோ இப்படி நாங்க இருக்கிறதால நாளடைவில் என்ன நடக்குன்னு பாத்தீங்கன்னா எங்களுக்கு தேவையான சத்துக்கள் எங்களோட உடம்புல குறைஞ்சு 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 அது ஏதோ ஒரு வகையில ஒரு பிரச்சனை ஆகுது. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இப்போ ஒரு கேன்சர் எடுங்க. கேன்சர்னு சொன்னா அந்த கேன்சர் செல்ஸ் வளர்றதுக்கு நாங்க என்ன செய்யறோம்னு அந்த அந்த கேன்சர் செல்ஸ் வளராம இருக்கிறதுக்கான சத்துக்களை நாங்க கொடுக்கறது இல்லை. அதே மாதிரி ஒரு தைராய்டு வருதுண்டா பாருங்க, அந்த தைராய்டுக்கு சரியான முறையில் அந்த ஹோமோன் சுரக்கிறதுக்கு தேவையான 10 சத்துக்கள் தேவை. அந்த 10 சத்துக்களும் டெய்லி கிடைக்குதா அது தெரியாது. அதே மாதிரி ஒவ்வொரு உடல் உறுப்புகளும், அதாவது இன்சுலின் சரியான முறையில சுரக்க வேணும். இப்ப நாங்க கண்டபடி கண்டது எல்லாத்தையும் சாப்பிட்டோம்னா என்ன நடக்கும், எங்களுக்கு கண்டபடி இன்சுலின் சுரந்ததுண்டா பேங்க்ரியாஸ் களைச்சு போயிட்டு அது என்ன சுரக்கப்படுற இன்சுலின் சரியான முறையில எங்களுக்கு சுரக்காது. இப்படியான பல விஷயங்களால எங்களுக்கு டயபிட்டிஸ் வருது. இப்படி ஒவ்வொரு காரணங்கள் எங்களோட உடல்ல நடக்கிறதால நிறைய விதமான உபாதைகள்ல நாங்க போறோம். குட் நியூட்ரிஷன் ப்ரிவென்ட் 95% ஆஃப் ஆல் டிசீஸ்ன்னு சொல்றாங்க. நிச்சயமா பாத்தீங்கன்னா நல்ல ஆரோக்கியமான உணவுகளை நாங்க சாப்பிட்டோம்னா நிறைய பிரச்சனைகளுக்கு இருந்து நாங்க ப்ரிவென்ட் பண்ணப்பட முடியும் அப்படின்றது நிஜமான உண்மை. உங்க எல்லாருக்கும் தெரியும், உணவே மருந்து உடலே மருத்துவர் அப்படின்னு சொல்லுவாங்க. உடல் உடல் அதாவது உணவு தான். அந்த காலத்துல யோசிச்சு பாருங்க, கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன சாப்பிட்டாங்க, ஆரோக்கியமான உணவு வீட்டிலேயே அந்த எங்கட சுத்தி எங்கட உழவுக்குள்ளேயே எல்லாமே இருக்கும். உடனே பிடுங்கி அதை சரியான முறையில அவங்க சமைச்சு சரியான முறையில மண் சட்டியில சமைச்சு விறகடுப்புல சமைச்சு சாப்பிடும் பொழுது அந்த சத்துக்கள் அழியாம எங்களுக்கு உடனே கிடைச்சுது. இப்ப ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, நாங்க என்னத்தை சாப்பிடுறோம் அப்படின்னு சொல்லி. நாங்க எடுக்கிற ஒவ்வொரு பேக்கெட்டும் ஏதோ ஒரு நாட்டுல இருந்து வருது. ஆனா அந்த பேக்கெட்ல இருக்கிற உணவுகள் எத்தனை நாள் டிரான்ஸ்போர்ட்டுக்கு எடுக்குது எல்லாமே தெரியாது. அப்ப எங்களுக்கு சத்துக்கள் எல்லாம் குறைஞ்சு குறைஞ்சு போறதால எங்களுக்கு என்ன நடக்குது, நியூட்ரிஷன் பற்றாக்குறை ஏற்படுது. ஸோ ஆகவே நியூட்ரிஷன் எங்களுக்கு மிக மிக முக்கியம். அதுவும் கிட்டத்தட்ட எங்களுக்கு 95% பிரச்சனைகளை குறைக்கு. டெய்லி எங்களுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் எங்களுக்கு கிடைச்சதுன்னா நிறைய உடல் உபாதைகள் இருந்து நாங்க பாதுகாத்துக் கொள்ளலாம் எங்களோட உடலை. ஸோ ஏன் ஃபுட் எங்களுக்கு தேவை, சாப்பாடு ஏன் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, நான் முதலே சொன்ன மாதிரி எங்களுக்கு எனர்ஜி தேவை. உடல் ஆரோக்கியத்துக்கு நான் இப்போ உங்களோட பேசுறதுக்கும் எனக்கு சத்து தேவை. அதே மாதிரி நீங்க ஒரு இடத்துக்கு ஓடுறண்டாலும் சத்து தேவை. ஒரு சைக்கிள் உழக்குறீங்கன்னா சத்து தேவை. இப்போ நோம்புல இந்த பாருங்க, இப்போ காலையில் எழும்பி நாங்க சாப்பிட்ட உடனே ஒரு கொஞ்ச நேரம் அந்த சாப்பிட்ட உணவு நல்ல வடிவா இருக்கு மட்டும் எங்களுக்கு ஆரோக்கியம், அதாவது எனர்ஜியா இருக்கும். பிறகு 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 என்ன நடக்கும், பேட்டரி அப்படி வீக்கா போற மாதிரி போன்ல நாங்களும் வீக்கா போடும். அதுக்கு பிறகு என்னொன்று சாப்பிட்டா தான் எங்களுக்கு திருப்ப அடுத்த எனர்ஜி வருது. அது மாதிரி எங்களுக்கு சாப்பாடு ஏன் தேவைன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எனர்ஜிக்கு தேவை. அதே மாதிரி நியூட்ரிஷனுக்கும் தேவை. அதாவது சரியான உணவுல நல்ல உணவுகள்ல மாத்திரம்தான் நல்ல நியூட்ரிஷன்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த நியூட்ரிஷன்ஸ் கிடைக்கக்கூடிய உணவுகளை நாங்க தேர்ந்து சாப்பிட்றோமா அப்படின்றது அடுத்த கொஸ்டின். இப்ப ஏன் எங்களுக்கு இந்த நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு குழந்தை பிறந்து வளர்றதுக்கு என்ன தேவை, growth டெவலப்மெண்ட். வளர்றது ஒவ்வொரு விதமான ஸ்டேஜ்ல அது இந்த வளர்ச்சிக்கு எங்களுக்கு என்ன தேவைன்னு பாத்தீங்கன்னா நல்ல நியூட்ரிஷன்ஸ் தேவை. எங்களோட இம்யூன் பவர், எங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை எங்களுக்கு கூட்டுறதுக்கு சரியான முறையில மெயின்டைன் பண்றதுக்கு எங்களுக்கு நல்ல நியூட்ரிஷன்ஸ் தேவை. இது எல்லாருக்குமே நல்ல அனுபவம். இந்த இம்யூன் பவரை பற்றி நாங்க எப்ப கேள்விப்பட்டோம், எல்லாருமே இந்த கோவிட் டைம்ல எல்லாம் கேள்விப்பட்டோம் இல்லையா. இம்யூன் பவர்ண்டா அப்பதான் தெரியும் என்னென்ன செய்யணுமோ எல்லா வேலையும் செஞ்சு பார்த்தோம். புதுசு புதுசா எல்லாம் கண்டுபிடிச்சு நாங்களே இம்யூன் பவரை கூட்டுற மாதிரிக்கான இவ்வளவோ கைவருத்தம் எல்லாம் நம்ம வைத்தியம் எல்லாம் நாங்க பண்ணியிருக்கிறோம். ஸோ இம்யூன் பவரை கூட்டத்துக்கு உங்களுக்கு நல்ல நியூட்ரிஷன் தேவை. அதே மாதிரி டீடாக்சிஃபிகேஷன், உங்களுக்கு தெரியும் எங்களோட உடம்புல இருக்கிற தேவையில்லாத கழிவுகளை வெளியேற்றத்துக்கு கூட நல்ல நியூட்ரிஷன் இருந்தா மாத்திரம்தான் அந்த ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்து உங்களுக்கு சரியான முறையில் நடக்கும். அது மாத்திரம் இல்லாம ஹெல்த்தி ஏஜிங், யாருக்கு அழகாக யங்கா இருக்க விருப்பம் இல்லை சொல்லுங்க. வயசாக யாருக்கும் பிடிக்குமா? பிடிக்காது இல்ல. இவ்வளவுதான் வயசானது நான் யங்கா இருக்கணும்னு சொல்லி நாங்க என்னென்னலாம் பண்றோம். சப்பா ஆரோக்கியமாக ஹெல்த்தியா யங் லுக்கிங்ல இருக்கணும்னு சொன்னாலும் எங்களுக்கு நல்ல நியூட்ரிஷன்ஸ் தேவை. அது மாத்திரம் இல்லாம இன்க்ரீசிங் எனர்ஜி லெவல் அண்ட் வைட்டாலிட்டி, அதாவது உங்களோட எனர்ஜி பவரை கூட்டுறதுக்கு மாத்திரம் இல்லாம உங்களோட வாழ்க்கை தரத்தை, உங்களோட ஆயுள் காலத்தை கூட்டுறதுக்கும் நல்ல நியூட்ரிஷனான ஃபுட் நாங்க சரியான முறையில டெய்லி பேசிஸ்ல எடுத்தோம்னு சொன்னா
ஆரோக்கியமா இருக்கலாம். இதுல எந்த மாற்றமும் கிடையாது. நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த சில வெள்ளைக்காரர்களை பாருங்க, அவங்கள பார்த்தீங்கன்னா ஏஜ் சொல்ல மாட்டீங்க. சில பேர் பார்த்தா அவ்வளவுத்துக்கு யங்கா இருப்பாங்க, பார்வைக்கு யங்கா இருப்பாங்க. ஏஜ் பார்த்தீங்கன்னு சொல்லுச்சுன்னா அவ்வளவு அதிகமா இருக்கு. வேண்டாம், அந்த ரகசியத்தை கேட்டா சொல்லுவாங்க, வீட்டுல சமைச்சு சாப்பிடுறேன்னு சொல்லுவாங்க, டெய்லி எக்ஸசைஸ் பண்றேன்னு சொல்லுவாங்க, ஏதாவது தங்களுக்கு பிடிச்ச விஷயத்த டெய்லி செய்யறேன்னு சொல்லுவாங்க. பட் இப்படியான விஷயங்கள் நாங்க எங்களுக்கு டைம் ஒதுக்குறது நிச்சயமாக இல்லை. இப்படி நிச்சயமாக எங்களோட உடலுக்கு நாங்க டைம் ஒதுக்கும் பொழுதுதான் எங்களுக்கு தேவையான விஷயங்கள் அதுங்களுக்கு உடம்புல ஹாப்பி ஹோமோன்ஸ், இந்த டொப்பமின் அப்படின்னு சொல்ற அந்த ஹோமோன் சுரக்கும் பொழுதுதான் எங்களோட மைண்ட் பாத்தீங்கன்னா எங்களுக்கு நாங்க நினைச்ச எல்லாத்தையும் செய்யும். ஸ்ட்ரெஸ் லெவல், அதாவது கொர்டிசோல் அப்படின்ற அந்த ஸ்ட்ரெஸ் ஹோமோன் எங்களுக்கு சுரந்ததுண்டா என்ன நடக்கும்? எந்த ஒரு விதமும் நடக்காது. இப்படித்தான் நீங்க தலைகளா நின்று டயட் பண்ணி என்ன எல்லாம் செஞ்சாலுமே ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமா இருந்தா எதுவுமே நடக்காது. ஆகவே நாங்க ஹாப்பியா சந்தோஷமா இருக்கவும் வேணும். அதே நேரம் நல்ல ஆரோக்கியமான உணவுகளை உண்ணும் பொழுது நல்ல ஆரோக்கியமாக நாங்க லைஃப் லாங்கா இருக்கலாம். இப்ப நான் இதுல சொன்ன மாதிரி இப்போதைய இருக்கிற காலகட்டத்துல நாங்க சாப்பிடுற சாப்பாடுகள் எல்லாரும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கண்ண மூடிண்டு. என்ன குரோயிங் மெத்தட்ல வருது, எந்தெந்த நாட்டுல இருந்தெல்லாம் வருது ஃபுட். ஸோ எல்லாமே டிரான்ஸ்போர்ட்டிங் மெத்தட்ல வரும்பொழுது என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த குரோயிங் மெத்தட்டை பார்ப்போம். இப்போ சனத்தொகை அதிகரிச்சு கொண்டே போற காலகட்டத்துல எங்களுக்கு அந்த காலத்துல ஒரு வருஷத்துக்கு ஒரு நெல்லை பதப்படுத்தி எடுக்கிற காலம் இருந்தாலும் இப்ப இருக்கிற காலத்துல சனத்தொகை பெருக்கத்தால என்ன செய்யறாங்க, அந்த காலப்பகுதியை குறைச்சு எங்களுக்கு அதிக விளைச்சல் தர மாதிரியான மெத்தட்ல எல்லாம் செய்யறாங்க. அப்ப அங்கேயும் பாத்தீங்கன்னா என்ன நடக்குது, இந்த குரோயிங் மெத்தட்லயும் எங்களுக்கு தேவையான நியூட்ரிஷன் சரியான முறையில கிடைக்கிறேன். அதே மாதிரி ஸ்டோரிங், அதை ஸ்டோர் பண்ற விதங்கள் சொன்னா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணி வச்சிருக்கிறதுக்கு அதை ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அங்கேயும் பாத்தீங்கன்னு சொன்னா ஏதோ ஒரு விதமான கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணித்தான் அதை ஸ்டோர் பண்றாங்க. அடுத்தது குக்கிங் மெத்தட், எங்களோட கையில வந்துட்டுதுன்னு சொன்னாலே குக்கிங் மெத்தட் நிறைய விதமான குக்கிங் மெத்தட்ஸ் இப்ப இருக்குது. சோ வீட்டை வேலை இடத்துல இருந்தே சுவிட்ச் போட்டா வீட்டை சமைக்கிற மாதிரியான மெத்தட்ஸ் எல்லாம் இப்ப வந்துட்டு இருக்குது. சோ அப்படியான மெத்தட்ல நாங்க சமைக்கும் பொழுது ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, எப்படியான நியூட்ரிஷன் இந்த மாதிரி நாங்க சமைக்கிறோம். கரண்ட் அடுப்பு, விறகு அடுப்பு போய் ஒவ்வொரு விதமா இப்ப கரண்ட் அடுப்பு, கேஸ் அடுப்புன்னு வந்துட்டுது. சோ இப்ப நாங்க அப்படியான மெத்தட்ல சமைக்கும் போது எங்களுக்கு சரியான நியூட்ரிஷன் கிடைக்குது இல்லை, அழிஞ்சு போடுது. அதே மாதிரி பேக்கிங் மெத்தட், நான் சொன்ன மாதிரி ஒரு இடத்துல இருந்து என்னோட இடத்துக்கு வரும் பொழுது அதை பேக் பண்ணி நாங்க எடுத்துட்டு வரோம். அப்ப பேக் பண்ணி இருக்கும் பொழுது ஜோஜி பாருங்க, ஊர்ல ஒரு முருங்கை இலையை உடைச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் நீங்க வச்சுட்டு திரும்பி பார்த்தா அது இறந்து போயிடும், வாடி போயிடும். ஆனா அதே முருங்கை இலை பாத்தீங்கன்னா பேக்கெட் பண்ணி இந்த கடையில போனா ஃப்ரெஷ்ஷா வாங்கலாம்னே நாங்க அடிச்சடிட்டு போவோம். ஏன் அங்க போய் நாங்க ஃப்ரெஷ் தான் பார்ப்போமே இல்லாம அந்த பேக்கெட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு யோசிக்க மாட்டோம். சோ அதே மாதிரி ஹேண்டிலிங் மெத்தட், அதை நாங்க எடுத்துட்டு வர விதங்கள், வைக்கிற இடங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதுல பாதிக்கப்படுது. அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டிங் மெத்தட், இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்லையும் பாத்தீங்கன்னா நான் என்ன வலியுறுத்த விரும்புறேன்டா, எங்களுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் 100% கிடைக்காது. ஒவ்வொரு மெத்தட்லயும் அது குறைஞ்சு 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 எங்களோட கையில கிடைக்கும் போது பாத்தீங்கன்னா அரைவாசி தான் கிடைக்குதுன்னு வச்சிருவோம். வாசி இதுல போட்டாலும் அரைவாசி. சோ அரைவாசி கிடைக்க அந்த அரைவாசியை நாங்க என்ன செய்யறோம்டா, வீட்டை கொண்டு போய் அந்த இலையை வாங்கி சமைக்கிறோமா, உடனே சம்டைம் சமைக்கிறோம். சமைச்சாலும் என்ன செய்யறோம், மிச்சத்தை தூக்கி ஃப்ரிட்ஜ்ல போடுறோம். ஃப்ரிட்ஜ்ல போட்டு செய்யறோம், மிச்சத்தை அடுத்த நாள் சாப்பிடுறோம். இப்படி ஒவ்வொரு விதத்திலையும் நாங்க சாப்பிடுறோம், வயிற்று நிறைக்கிறோம், ஆனா எங்களுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் அங்க கிடைக்கிறது இல்லை. சோ இப்படியான மெத்தட்ல நாங்க வாழும் பொழுது எங்களுக்கு என்ன நடக்குது, நியூட்ரிஷன்ஸ் டெஃபிஷியன்சி ஏற்படுது. சோ நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி ஏற்படுறதால என்ன நடக்குன்னு பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள். அது மாத்திரம் இல்லாம எங்களுடைய லைஃப் ஸ்டைல பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல எல்லாருமே இப்ப இருக்கிற காலகட்டத்துல குழந்தைகள்ல இருந்து வயதானவர்கள் எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ், ஏதோ ஒரு வகையில ஸ்ட்ரெஸ் இருக்கு. குழந்தைகளை பாத்தீங்கன்னா டியூஷன் ஒர்க் ஓவர்லோடா கொடுக்குறோம். நாங்க செய்யாதெல்லாம் பிள்ளைகளை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு அதுக்கு என்னென்ன திணிக்கணுமோ சகலத்தையும் திணிச்சிடுறோம். சோ அதனால குழந்தையில இருந்தே அதுகள் ஸ்ட்ரெஸ் ஆகுது, அவங்களுக்கு தெரியாது அது ஸ்ட்ரெஸ். அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் வந்துட்டால என்ன செய்வோம், காஃபி டீ குடிக்கிற பழக்கம் இருக்குது. சில பேருக்கு ஸ்மோக்கிங், ஆல்கஹால், இந்த மாதிரியான ஹேபிட்ஸ் எல்லாம் எங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வந்தாலும், ஸ்ட்ரெஸ் வந்துட்டா எங்களுக்கு இதெல்லாம் ஒரு ஹேபிட்ஸ், இதை குடிச்சிட்டோம்னா எங்களுக்கு ஸ்ட்ரெஸ் குறைஞ்சிருது அப்படின்னு சொல்லி அந்த மெத்தட்ல இருக்கிறாங்க. இப்படி நாங்க வாழ்க்கையை கொண்டு போகும் பொழுது எங்களுக்கு என்ன நடக்குது, எங்களை அறியாமலே எங்களுக்கு உடல் பருமன் ஏற்படுது. நாங்க சாப்பிடுற சாப்பாடுகள் எல்லாமே இப்ப கலோரிஸ் நிறைஞ்ச சாப்பாடு, எங்களுக்கே தெரியாது எவ்வளவு கலோரிஸ் ஒரு நாளைக்கு தேவை. அந்த விஷயங்கள் தெரிஞ்சாதான் நாம அந்த சாப்பாட்டை சரியான முறையில சாப்பிட முடியும். அப்ப அந்த நாலேஜ் எங்களுக்கு இல்லை. சோ இப்ப எல்லாத்தையும் நாங்க சாப்பிடுறோம். அப்ப என்ன நடக்குது, எங்களோட ஓவர் வெயிட் ஆகி ஓவர் வெயிட் வந்துச்சுன்னு சொன்னா நிறைய
ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் எங்களுக்கு வருது. இப்போ நாங்க டெய்லி சாப்பிட்ற நார்மல் ஃபுட்டை நீங்க பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும். காலையில் எழும்பினோடனே இட்லி, வடை, பொங்கல், தோசை, அதை விட புட்டு, இடியப்பம் அந்த மாதிரி ஸ்டைல்லையும் நாங்க சாப்பிட்றோம் சாப்பாடு. சில பேர் காலையில எழும்பி சோறு சாப்பிட்டதான் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். 3 நேரம் சோறு வேணுமென்று சொல்றாங்களும் எங்களோட ஆட்கள் இருக்கிறாங்க. ஸோ அப்படி எல்லாருமே அந்த சாப்பிட்டு அந்த வயித்தை நிரப்ப வேணும்ன்றதே எங்களோட மனதுல சரியான இதா இருக்குமே இல்லாமல், நான் சாப்பிட்ற சாப்பாடு என்னுடைய உடல்ல போய் என்ன செய்யுதுன்றது நாலேஜ் இல்லை. எங்களோட சாப்பாடு இது மட்டும்தான். இந்த ருசி வந்து இந்த வாய் மட்டும்தான். இது கீழே எங்களுக்கு என்ன தேவைப்படுது, எங்களோட செல்ஸ்களுக்கு, எங்களோட உடம்புக்கு, அந்த பார்ட்ஸுக்கு தேவைப்படுறது நியூட்ரிஷன். ஸோ அந்த நியூட்ரிஷன் எங்கிருந்து கிடைக்குது? எங்களுக்கு நல்ல உணவுல இருந்து தான் கிடைக்கும். ஸோ இந்த உணவுகள் எல்லாம் உணவில்லையான்னு கேட்டா நிச்சயமாக உணவு தான். ஆனா அந்த காலத்துல இந்த மாதிரியான உணவுகளை சாப்பிட்டாங்க. ஆனா அதுக்குரிய உடல் பயிற்சி இருந்துச்சு. அவங்களோட ஒர்க் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா மேனுவலா இருந்துச்சு. எல்லாமே அவங்களோட உடல் உழைப்பால தான். கார்ல இப்ப அங்க நடந்து போறதெல்லாம் இப்ப வந்து கார், மோட்டார் சைக்கிள், சைக்கிள் அந்த மாதிரியான எல்லாம் டெவலப் ஆயிட்டு கண்ட்ரில வந்து டெக்னாலஜி எல்லாம் டெவலப் ஆகி ஒவ்வொரு டிரான்ஸ்போர்ட் மெத்தட் மாறிட்டு எங்களுடைய எல்லா விஷயங்களும். இப்ப நான் சொல்றது உரல்ல இடிச்சு அம்மியில அரைச்ச விஷயங்கள் எல்லாம் போய் இப்ப கிரைண்டர் ஆயிட்டுது. ஸோ போக்குவரத்து எல்லாம் இப்ப நாங்க வந்து பாத்தீங்கன்னா கார், பஸ், வேன் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டுது. ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் மாறினதால எங்களுக்கு என்ன நடக்குதுன்னா, நாங்கள் சாப்பிட்ட அந்த கலோரிஸான உணவு வந்து எரிக்கப்படுறதில்லை, பேர்ன் பண்ணப்படுறதில்லை. பேர்ன் பண்ணப்படாட்டி என்ன நடக்குது, அது வந்து உடல் பருமனை எங்களுக்கு கூட்டும். கலோரி அதிகமாக அதிகமாக என்ன நடக்கும்னு சொன்னா அது கன்வெர்ட் ஆகி ஃபேட்டாக மாறி எங்களோட உடல்ல எங்கெங்க எல்லாம் வைக்குது, வயிற்றை சுத்தி வைக்குது, காலை சுத்தி வைக்குது, கையை சுத்தி வைக்குது. இப்படி வைக்கிறதுனால பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி உடல் உபாதைகள் வந்து அதிக அளவு வருகுது. அது எல்லாருக்கும் தெரியும். ஸ்பெஷலி வெளிநாட்டுல இருக்கிற நாங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்களை நாங்க செய்யறது இல்லை. சாப்பிட்டா எக்ஸசைஸ் பண்ண மாட்டோம். எக்ஸசைஸ் பண்றதே ஒரு பெரிய வேலையா இருக்கு எங்களுக்கு. ஆனா எங்களோட உடலுக்கு நாங்க எவ்வளவு உணவை கொடுக்குறோமோ அந்த உணவை தேவையில்லாத கலோரிஸை நாங்க பேர்ன் பண்ணிட்டோம், எரிச்சிட்டோம்னு சொன்னா அதை பேலன்ஸ் பண்ணி சரியான முறையில நாங்க வாழ்ந்து கொள்ளலாமா. இல்ல எக்ஸஸ் கலோரிஸா போச்சுன்னு சொன்னா எங்களுக்கு உடல் உபாதைகள், உடல் பருமன் அதிகரிக்க அதிகரிக்க இருதய நோய், டயபிட்டிஸ், இப்படி நிறைய வியாதிகள் வர்றதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா என்ன மாதிரி பேலன்ஸ் உணவு, அதாவது வந்து எக்ஸஸா நாங்க எண்ணத்தை எல்லாம் எடுத்துக்கொள்றோம்னு பாருங்க. நிறைய சுகர் உணவு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடையில ஸ்வீட் ஷாப்ல போனோம்னா அப்படி கலர்ஃபுல்லா வச்சுட்டு இருப்பாங்க. எக்ஸஸ் சுகர் இருக்கு, சால்ட் இருக்கு, ஆல்கஹால், ஃபேட், இந்த மாதிரி உணவுகள் தான் டேஸ்டா இருக்கு. டேஸ்டா இருக்கிற உணவு, கலரா இருக்கிற உணவு, ஃபெர்டிசைஸ் போட்டு இந்த மாதிரி உணவுகள் வந்து பார்த்தா எங்களுக்கு என்ன செய்யும், வாசத்துக்கு, டேஸ்ட்டுக்கு சில விஷயங்களை ஆட் பண்ணும் பொழுது அந்த உணவை நாங்க விரும்பி சாப்பிடுவோம். எக்ஸஸா என்ன தேவையில்லையோ அதை நாங்க எக்ஸஸா எங்களோட உடம்பு கொடுக்குறோம். எது எங்களுக்கு தேவையோ அதை நாங்க கொடுக்கறது இல்லை. அது அங்க டெஃபிஷியன்ஸா இருக்குது. என்னென்ன தேவை எங்களுக்கு டெய்லி பாத்தீங்கன்னா, புரதச்சத்து தேவை. சரியான அளவு புரதச்சத்து, புரோட்டீன், விட்டமின்ஸ், ஏபிசிடி அப்படின்னு நிறைய விட்டமின்ஸ் இருக்கு. விட்டமின்ஸ் எல்லாம் தேவை. மினரல்ஸ் தேவை. கால்சியம், பொட்டாசியம், ஜிங்க் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். அப்படியான மினரல்ஸ், தாதுப்புக்கள் தேவை. ஃபைபர், நார்ச்சத்து தேவை. அமினோ ஆசிட்ஸ் தேவை. காம்ப்ளெக்ஸ் ஹார்ப்ஸ் தேவை. ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் எல்லாம் வந்து காய்கறி பழங்கள்ல கிடந்து கிடைக்கிற நியூட்ரிஷன்ஸ் தேவை. அதை விட எல்லாத்துக்கும் மேலால சரியான அளவு தண்ணீர் தேவை. தண்ணி எவ்வளவு தண்ணி குடிக்க, தண்ணி விக்கினா தான் நாங்க தண்ணி குடிப்போம். தண்ணி குடிச்சா சும்மாலாம் குடிக்க மாட்டேன். அடிக்கடி நாங்க வாஷ்ரூம் போவோம், பிடிக்காது நமக்கு. ஸோ ஆகவே வந்து தண்ணீர் வந்து மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். ஸோ தண்ணீர் கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும், உடம்புல 70% வந்து எங்களுக்கு தண்ணீர் தான். அப்ப நாங்க அந்த தண்ணீரை சரியான அளவு நாங்க எடுக்கணும். எல்லா விஷயத்தையும் சரி. அப்ப எக்ஸஸா நாங்க என்ன எடுக்கிறோம், டிஃபிஷியன்ஸா நாங்க என்ன எடுக்கிறோம்ன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளணும் நாங்க. ஸோ இப்போ இந்த கலோரி மேனேஜ்மெண்ட், இப்போ உடலை பருமனை நாங்க சரியான முறையில இப்ப எடுக்கிற உணவுகள் எல்லாத்தையும் நாங்க என்னென்னு மேனேஜ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, கலோரிஸ் இன், கலோரிஸ் அவுட். என்ன எடுக்கிறோமோ அதை நாங்க தேவையில்லாத பேர்ன் பண்ணிடணும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு 1500 கலோரி தான் ஒரு நாளைக்கு தேவை. அதுவும் டிபெண்ட்ஸ் ஆஃப் யோர் பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ். இப்போ நான் இப்போ எல்லாரும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் செடென்டரி லைஃப் ஸ்டைல் தான் இருக்கிறாங்க. எல்லாருமே டெஸ்க்கு முன்னால வேலை செய்யற மாதிரி வேலைகள் தான் இப்போ இருக்குது. உடல் உழைப்பு வந்து மிக குறைவு. ஸோ இப்போ இந்த டெஸ்க்கு முன்னால் அங்கே இருக்கும்போது என்னுடைய கலோரிஸ் வந்து அதிகமாக தேவைப்படாது. ஏன்னா எனக்கு எனர்ஜி தேவையில்லை. நான் ஒரு இடத்துல இருக்கிறேன், இருந்தேன், டைப் பண்றேன். அப்ப எனக்கு கணக்கு ஒரு 1500 தேவை என்றால் கூட என்னுடைய உடல் உழைப்பின்படி என்னுடைய கலோரிஸ் வந்து 1000 போதுமானது. ஆனா நான் என்ன செய்யறேன், எல்லாம் கண்டது எல்லாத்தையும் கண்டபடி சாப்பிடும் பொழுது எனக்கு 1500க்கு மேல 1700 போயிடுது. ஆனா நான் அந்த தேவையில்லாத கலோரிஸை நான் அழிக்கலன்னு சொன்னா கிட்டத்தட்ட 700 கலோரிஸை நான் பேர்ன் பண்ணல அந்த டே என்று சொன்னா, அந்த 700 அடுத்த நாள் உங்களுக்கு பில்டப் பண்ணி அது ஃபெட்டாகி மாறி திருப்ப
எங்களுக்கு உடல் பருமனை ஏற்படுத்தும். இப்படி நாங்கள் கலோரிஸை நாங்கள் சரியான முறையில் மெயின்டைன் பண்ணுவோம். கலோரிஸ் இன் கலோரிஸ் அவுட், என்ன ஒவ்வொரு உணவுகளையும் ஒவ்வொரு கலோரிஸ் கவுண்டிங் இருக்கு. ஸோ அந்த கலோரிஸை நாங்கள் சரியான முறையில் கவுண்ட் பண்ணி சாப்பிட்டாலுமே எங்களுக்கு உடல் வந்து சரியான முறையில் மெயின்டைன் பண்ணப்படும். ஒரு அளவு, அதாவது வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் அவருடைய உயரத்திற்கு ஏற்ற அளவு எடை வந்து பராமரிக்கப்பட வேணும். அதுக்கு 1 கிலோ கூடினா கூட அது நாங்கள் எங்களோட ஹார்ட்டுக்கும் எங்களோட போனுக்கும் எக்ஸ்ட்ரா பெயினை கொடுக்குறோம். ஸோ அது நாளடைவில் கூடி 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 பார்த்தீங்கன்னா 20 கிலோ 30 கிலோ கொண்டு ஒபீஸ் ஆகி இப்போ போய் வேறு நாடுகளில் போய் வயிற்ற வெட்டி டமி டக் பண்றாங்க, இன்னமும் எல்லாம் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் நாங்கள் பண்ணி கஷ்டப்படாம யோசிச்சு இனிமேல் என்றால் நாங்கள் வந்து சரியான முறையில் எங்களோட கலோரிஸை மேனேஜ் பண்ணி உணவுகளை எடுக்கணும். இப்படி எடுக்காத பட்சத்துல உடல் அதிகரிக்கிறதால எங்களுக்கு என்ன மாதிரியான உடல் உபாதைகள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமாக வேர்ல்டு வைடாயே எங்களுக்கு இருக்கிற ஒரு டிசீஸ் வந்து டைப் 2 டயபிட்டிஸ். இந்த டைப் 2 டயபிட்டிஸ் அதாவது வந்து வீட்டுக்கு வீடு வாசல் படி அப்படின்னு சொல்ற மாதிரி வீட்டுக்கு வீடு டயபிட்டிஸ் இருக்கு இப்ப. அதாவது ஒரு ஆளுக்காக நிச்சயமா இருக்கும் அந்த வீட்டுல. அப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் இப்ப மாறிட்டு வருது. 99% டயபிட்டிஸ் வந்து வெகு விரைவாக பரவுற ஒரு வியாதியா இருக்கு. அதை விட ஹார்ட் டிசீஸ், டயபிட்டிஸ் வந்துச்சுன்னு சொன்னாலே அண்ணா தம்பி தங்கச்சி மாதிரி ஹார்ட் டிசீஸ், ஹை பிளட் ப்ரெஷர், ஸ்ட்ரோக், அது மாதிரி ஒவ்வொரு விஷயம் வந்துட்டு இருக்கு. எங்களுடைய இதயத்துக்கு சரியான முறையில பிளட் வந்து ஃப்ளோ பண்ணலைண்டா ஹார்ட் அட்டாக் வருது. மூளைக்கு போற ரத்தம் வந்து சரியான முறையில போயிலேண்டா ஸ்ட்ரோக் வருது. அதே மாதிரி எங்களோட பிளட் வந்து சரியான முறையில எங்களோட இருதயம் பம்ப் பண்ணலைண்டா பிளட் ப்ரெஷர் வருது. இப்படி ஒவ்வொரு விதமான நோய்கள் எங்களுக்கு வந்துட்டு இருக்குது. அதை விட சர்டன் டைப் ஆஃப் கேன்சர், இப்ப எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேருக்கு பெண்களுக்கு மிக அதிகமாக பரவி கொண்டு வார ஒரு விஷயம் கேன்சர். சூன் 2 பேர்ல ஒரு ஆளுக்கு வர்றதுக்கான ஆபத்துக்கள் நிறையவே இருக்குது. ஆகவே வந்து நாங்கள் நிச்சயமாக எங்களோட உடல் எடையை பராமரிச்சு சரியான உணவு பழக்கத்தை நாங்க செய்யறதால வந்து பாத்தீங்கன்னா இப்படியான உடல் உபாதைகள் இருந்து நாங்க வந்து வெளியில வந்துடலாம். இப்ப எங்களோட பாடிக்கு டெய்லி என்ன தேவைன்னு ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஃபைபர் தேவை, மைக்ரோ நியூட்ரியன்ஸ் தேவை, வாட்டர் தேவை, ஃபைட்டோ நியூட்ரிஷன்ஸ் தேவை, மைக்ரோ அண்ட் மேக்ரோ நியூட்ரிஷன்ஸ் தேவை. மேக்ரோ நியூட்ரிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன கண்ணுக்கு தெரியாத நியூட்ரிஷன்ஸ் தான் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். கண்ணுக்கு தெரிகிற விட்டமின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா புரோட்டீன், மாவுச்சத்து, கொழுப்பு சத்து. அப்போ இதெல்லாம் கண்ணுக்கு தெரிகிறது கிராம் கணக்கில் எங்களுக்கு டெய்லி பேஸில் தேவைப்படுறது. மற்ற வந்து மைக்ரோன்றது கண்ணுக்கு தெரியாத வந்து மில்லிகிராம் வாய்ஸில் எங்களுக்கு டெய்லி தேவைப்படுற விட்டமின்ஸ், அதாவது வந்து நியூட்ரிஷன்ஸ். ஸோ இந்த ரெண்டும் டெய்லி சரியான முறையில் கிடைச்சதுன்னு சொன்னால் எங்களுக்கு சரியான முறையில் எங்களோட உடல் வந்து ஃபங்க்ஷன் பண்ணிச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்க முடியும். ஸோ அப்போ மோஸ்ட்லி எங்களுக்கு காலையில் எழுப்பினோடனே எல்லாரும் என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் நாங்கள் எடுக்க வேண்டியது இந்த பிரேக்ஃபாஸ்ட். இரவு படுக்க போகிறோம், படுத்துட்டு நாங்கள் என்ன செய்கிறோம், கிட்டத்தட்ட 8 மணி நேரத்துக்கு மேலே நாங்கள் தூங்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா உடல்ல எந்த ஒரு உணவும் இல்லை, ஃபாஸ்டிங்ல இருக்கிறோம். காலையில் எழும்பி நாங்கள் இந்த பிரேக் பண்ணணும். ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணுறது தான் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நாங்கள் எல்லாம் இப்போ பிரேக்ஃபாஸ்ட் அந்த டைமில், அதுவும் அந்த டைமில் எடுக்கணும். பிரேக்ஃபாஸ்ட் டைம்ன்றது காலையில் 8:30 to 9 மணிக்கிடையே நாங்களோட காலை உணவு எடுத்துடணும். ஒவ்வொரு உடம்புல வந்து பயோ கிளாக் ஒன்று இருக்குது. அந்த கிளாக் வந்து சரியான முறையில் எங்களுக்கு வேலை செஞ்சோன்னு இருக்கும். ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒவ்வொரு டைம் இருக்கு. அந்த டைமின் படி நாங்கள் சாப்பிட்டோம்னு சொன்னால் எங்களோட உடலும் சரியான முறையில் இருக்கும். ஸோ காலை உணவை நாங்கள் எடுத்துடணும். இப்போ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மீல் ஆஃப் த டே என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரேக்ஃபாஸ்ட். அந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து அரசன் மாதிரி சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. அதுக்காக அரசன் மாதிரி குப்பையை சாப்பிடக்கூடாது. சரியான நியூட்ரிஷன்ஸ் உணவை நாங்கள் சாப்பிட வேணும். நிறைய சாப்பிடணுன்றது காலையில நல்ல உணவுகளை சாப்பிடணும் தான் எங்களுக்கு ஃபியூவல் ஃபார் த டே. உங்களுக்கு ஆரம்பிக்கிறது வந்து எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் தான். ஸோ இப்போ அப்படியே சரியான முறையில் நாங்கள் இந்த உணவு எடுத்தோம்னா எங்களுக்கு என்ன எல்லாம் மெயின்டைன் பண்ணப்படுது பார்த்தீங்கன்னா எங்களோட பிளட் ப்ரெஷர் சரியான முறையில் வேலை செய்யும். எங்களோட குளுக்கோஸ் சுகர் லெவல் வந்து சரியான முறையில் வேலை செய்யப்படும். எங்களோட உடம்புல இருக்கிற ஃபேட் லெவல் வந்து சரியான முறையில் வேலை செய்யப்படும். இப்படி சரியா எல்லாம் வேலை செஞ்சா நாங்கள் ஆரோக்கியமா இருக்கலாம். உங்களுக்கு நான் முதலே சொன்ன மாதிரி எங்களோட உடல் வந்து இன்னத்தால் ஆக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் உறுப்புகள், அதாவது வந்து பாடி மேட் பை 100 trillion செல்ஸ்களால் ஒரு அணுக்களால் ஆக்கப்பட்டிருக்குது. செல்ஸ்ல இருந்து டிஷ்யூஸ் வந்து டெவலப் ஆகி, டிஷ்யூஸ் வந்து ஓர்கன்ஸ் ஆகி, ஓர்கன்ஸ் வந்து ஒவ்வொரு சிஸ்டம் ஆகி, அந்த சிஸ்டம் தான் ஒவ்வொரு சிஸ்டத்தையும் ஒவ்வொரு இடத்துல ஃபிட் பண்ணினா அது ஒரு ஹியூமன் ஆர்கனிசம். அப்போ ஒரு அழகான ஒரு உருவமா எங்களுக்கு கடவுள் படைச்சிருக்கிற இந்த உடலை நாங்கள் என்னென்ன கொடுத்து என்னென்னலாம் கொடுக்கக்கூடாதோ எல்லாத்தையும் கொடுப்போம். எந்தெந்த நேரம் கொடுக்கக்கூடாதோ எல்லா நேரம் கொடுப்போம். ரெஸ்ட் கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம்.
நான் தான் இந்த வேலையை செய்யணும். அப்ப நிறைய இவ்வளத்துக்கு அபியூஸ் பண்றோமோ அவ்வளவுக்கு நாங்க எங்களோட உடலை எங்களுக்கே தெரியாம அபியூஸ் பண்றதால நாளடைவில் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா உங்களோட உடல் வந்து முடியாது. அது ஒரு கட்டத்துக்கு தான் ஓடும், அதுக்கு பிறகு முடியாது. சோ அந்த கட்டத்துல என்ன நடக்குது, வருத்தத்துக்கு உள்ளாரும். சோ சரியான முறையில நாங்க சரியான விதத்துல எல்லாத்தையும் எடுத்தோம்னு சொல்லி சொன்னா சரியான ஆரோக்கியம் கிடைக்கும். சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா நாங்க எடுக்கிற இப்ப இந்த நான் ஒரு சிஸ்டத்துல இருக்கிற அந்த சிஸ்டத்துல நாங்க எடுக்கிற உணவின் மூலம் எங்களுக்கு இப்ப நான் சொல்லப்பட்ட எல்லா உணவும் நீங்க நினைக்கலாம் எனக்கு இங்க நேரம் இருக்கு இந்த ஏபிசிடிஎஸ் பார்த்து சாப்பிடறதுக்கோ அல்லது டைமுக்கு சாப்பிடறதுக்கு, இப்படி நிறைய பேர் எல்லாருமே கஷ்டப்படுறோம். அது உண்மை. அப்படின்னு சொன்னா எல்லாருடைய வாழ்க்கை முறையும் அப்படித்தானே இருக்குது. எல்லாருக்கும் நாங்க மாசம் முடிஞ்சா பில் பே பண்ணணும், டியூஷன் ஃபீ பண்ணணும், இப்படி நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாத்துக்கும் சாப்பிட்டு கொண்டு தான் அங்கே நடக்கும்னு நீங்க சொல்றது நிச்சயமா தெரியுது. அப்படியான எல்லாரும் இருக்கிற காலகட்டத்துல தான் என்னுடைய லைஃப் ஸ்டைலும் பார்த்தீங்கன்னா என்னுடைய அனுபவத்தை நான் இந்த எண்ட்ல சொல்றேன், எப்படி நான் இருந்தேன் எப்படி வந்தேன் அப்படின்னு சொல்லி. ஸோ ஆகவே வந்து நாங்க என்ன செய்யணும்னு சொல்லிச்சுன்னா இப்படியாக ஆரோக்கியமா இருக்கணும்டா நல்ல சரியான முறையில பேலன்ஸ் கலோரிஸ் உணவு சாப்பிடணும், பேலன்ஸ் நியூட்ரிஷன் சாப்பிடணும், பேலன்ஸான புரதச்சத்து எடுக்கணும், பேலன்ஸான கொழுப்பு சத்து, நல்ல கொழுப்பு, கெட்ட கொழுப்பு எல்லாம் நல்ல கொழுப்பு எடுக்கணும், சரியான முறையில கார்போஹைட்ரேட்ஸ் மாவுச்சத்து எடுக்கணும், சரியான முறையில நார்ச்சத்து எடுக்கணும். இது எல்லாத்தையும் சரியான முறையில சாப்பிடறதுக்கு நாங்க ஒரு அமேசிங்கான ஒரு சிஸ்டத்துல இருக்கிறோம். அந்த சிஸ்டத்துல நானும் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக சரியான ஒரு ஹெல்த் இஷ்யூஸ்ல இருந்து நல்ல ஒரு சிஸ்டத்துல இணைஞ்சு நானும் நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்ததன் விளைவா ஆரோக்கியமாக நான் இப்ப இருக்கிறது மாத்திரமில்லாம எனக்கு கிடைச்ச விஷயத்தை எல்லாருக்கும் வேர்ல்டு வைடா நான் கொடுத்துட்டு இருக்கேன். அந்த அனுபவத்தை நான் சொல்லுவேன். ஸோ நீங்களும் வந்து இந்த ஃபியூச்சர்ல உங்களுக்கு இப்படியான விஷயங்கள் நீங்களும் அறியணும்னு சொன்னா நீங்களை நிச்சயமாக எங்களோட தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்றதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் இதுல இருக்கு. நீங்க வந்து லோகதாஸ் அண்ணாட்டையும் நீங்க வந்து இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ எங்களோட உடல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோவில், அதை நாங்க குப்பையை போட்டு நிறைக்க கூடாது. ஆரோக்கியமான நல்ல விஷயங்களை செய்யணும், சரியான முறையில நல்ல உணவுகளை சாப்பிடணும், நல்ல உடற்பயிற்சி கொடுக்க வேணும், நல்ல ரெஸ்ட் கொடுக்க வேணும், நல்ல அளவான தண்ணி கொடுக்க வேணும். இப்படி நிறைய விஷயம் நாங்க செய்யறதால எங்களுக்கு என்ன நடக்கும், எங்களோட உடல் வந்து சரியான முறையில பாதுகாக்கப்படும். ஓகே, தட்ஸ் ஆல் ஃப்ரம் மை சைட். ஸோ இப்போ வந்து என்னுடைய ஸ்டோரியை நான் உங்களுக்கு சொல்றேன். அது வந்து ஸ்டோரி அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா நானும் ஒரு ஓவர் வெயிட்டா இருந்த நாட்டுக்கு வரும்போது கிட்டத்தட்ட 2003ல இந்த நாட்டுக்கு வந்தேன். வந்து ஆரோக்கியமா தான் வந்தேன். வந்து என்ன பாத்தீங்கன்னா இந்த நாடு புதுசு, லைஃப் ஸ்டைல் எல்லாமே புதுசாயிட்டு. அப்ப நான் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள வந்துட்டேன். ஏன்னா வேலை, படிப்பு, வீட்டை பார்க்கணும், இப்படி எல்லாம் வந்துச்சுன்னு சொன்னா என்ன பார்க்க எனக்கு டைம் கிடைக்கல. ஸோ அதனால நான் வந்து கண்டதையும் சாப்பிட்டேன், அன்டைம்ல சாப்பிட்டேன், காலை உணவு சாப்பிட்றது இல்லை, தண்ணி குடிக்கிறது இல்லை, எக்ஸசைஸ் பண்றது இல்லை. இப்படியான பேட் ஹேபிட்ஸால என்னுடைய லைஃப் ஸ்டைல் வந்து சரியான ஒரு அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்கு நான் போயிட்டேன். போட்டு நானும் அப்பவும் வந்து உடல் பருமன் அதிகரிச்சது அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைல்ல. அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைல் உடல் பருமன் அதிகரிச்சதால எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா இரெகுலர் பீரியட்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னா அவ்வளவு ஒரு கஷ்டப்பட்டேன். நான் கல்யாணம் கட்டி கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு பிறகு குழந்தைகள் வேணும் அப்படின்ற ஒரு தருணத்துல வந்து ஜிபிட்ட போனா சொன்னாங்க உனக்கு பிசிஓடி அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குது என்று சொல்லி கைனகாலஜிஸ்ட் எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு பிறகு எனக்கு ஒரு குழந்தை கிடைச்சது. அதுக்குமே அந்த 3 மாசமா எனக்கு குழந்தை இருந்ததே தெரியாது. அந்த அளவுக்கு என்னுடைய பீரியட்ஸ் வந்து பிரச்சனை. சோ அது ஒரு பிரச்சனை. அதை விட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 வருஷமா வந்து கைவிரைப்பு பயங்கர சிவியரான கால்பட்டனல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த வருத்தமும் எனக்கு இருந்துச்சு. ஸோ லக்கிலி அந்த டியூரிங் கோவிட் பீரியட்ல வந்து எனக்கு ஒரு பர்சன் வந்து இப்படி ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்குது, நல்ல கிளாஸஸ் எல்லாம் போது வந்து பாருங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நானும் போய் பார்த்தேன். ஆனா இனிஷியல்ல என்னால நம்ப முடியல, பிகாஸ் நானும் ஒர்க் பண்றது ஒரு மெடிக்கல் ஃபீல்டுல. அப்ப நான் வந்து பார்த்தேன், என்னடா இது இவங்க சொல்றதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு கணக்கு கொஸ்டின்ஸோட தான் அந்த கிளாஸஸ் பார்த்தேன். நான் ரெகுலரா அட்டென்ட் பண்ணதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா அந்த எஜுகேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ அதனால நான் 3:40க்கு இடையில யூகே டைம் 3:40க்கு அந்த கிளாஸஸ் வந்து போய் பார்ப்பேன். இதான் என்னுடைய பிஃபோர் ஆஃப்டர் பிக்சர் நிறைய இருக்குது. இப்படித்தான் நான் அந்த சிஸ்டத்துக்குள்ள போகும்போது இப்படி இருந்தேன். இப்போ வந்து நிறைய மாற்றங்கள் என்னில. ஸோ இப்படித்தான் இருந்தேன். நிச்சயமா இதே ஸ்டைல இருந்து என்னுடைய லைஃப் ஸ்டைலை, உணவு பழக்கத்தை மாத்தினது மாத்திரம் இல்லாம டெய்லி கிளாஸஸ் வந்து நான் அட்டென்ட் பண்ணுவேன். அது ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்ப வந்து நாங்க ஒரு 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 வேலைக்கு போறவங்களுக்கு ஆசை பண்ணு போறோம். அதே மாதிரி ஆரோக்கியமா இருக்கணும்னு சொன்னா ஒரு நல்ல சிஸ்டத்துல இருந்தா நல்ல விஷயங்களை நாங்க கெயின் பண்றது மாத்திரம் இல்லாம அதே சர்க்கிள்லயே நிற்போம்.
ஃபார் எக்ஸாம்பிள் எங்களோட சிஸ்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எல்லா வயதான ஏஜ் குரூப்லேயும் ஆக்கள் இருக்கிறாங்க. அதில் வந்து 80 வயதான கனடா இருந்த ஐயா வந்து சொல்லுவேன், நான் இன்றைக்கு இத்தனை லிட்டர் தண்ணி குடிச்சிட்டு வரப்ப நான் யோசிப்பேன், ஐயோ நான் குடிக்கல அப்படின்னு நானும் போத்துல எடுத்து தண்ணி குடிப்பேன். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொருத்தர் மோட்டிவேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தங்களுக்கு கிடைச்ச நல்ல விஷயங்களை சொல்லுவாங்க. அது மாத்திரம் இல்லாம எங்களுக்கு கிடைச்சு, அதாவது எங்களோட உடம்புல டாப் டு பாட்டம், எங்களோட உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை இருக்கிற உறுப்புகளை பற்றி ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு வகுப்புகள் இப்படி நடக்கும் பொழுது நாங்களும் அந்த ஆரோக்கிய சர்க்கிள் இருந்ததால என்னுடைய ஆரோக்கியத்தை நான் டில் நான் 2021 இருந்து இப்ப வரைக்கும் நான் அதை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கேன். அது மாத்திரம் இல்லாம இப்படி ஒரு சிஸ்டத்துல வந்து உங்களுக்கு இதை நான் கொடுக்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்ததுன்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக அந்த சிஸ்டம் தான். அது எல்லாருக்குமே ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி. நான் வரலாமான்னு நினைச்சீங்கன்னா நிச்சயமாக வரலாம். நீங்களும் வந்தீங்கன்னா இந்த எஜுகேஷன் நிச்சயமா உங்களுக்கும் கிடைக்கும். ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரம் மை சைட். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இதை பற்றி இருந்துச்சுன்னா நிச்சயமா நான் சந்தோஷமா உங்களுக்கு பதில் சொல்ல காத்திருக்கிறேன். Thank you so much. நன்றி காணி. நிறைய விடயங்களை ஒரு குறுகிய நேரத்திலேயே நிறைய கொடுத்துருக்கீங்க. உண்மையில அந்த தகவல்களை பார்த்து உண்மையில அருமையான விடயங்கள். நேர கட்டுப்பாட்டுக்குள்ளே அதை நீங்கள் அந்த குறுகிய நேரத்தில் எல்லா விடயத்தையும் சொல்லியிருக்கீங்க. பார்வையாளர்கள் நீங்கள் உங்களுக்கு கொஷின்ஸ் இருந்தால் இதுக்குள்ள கேட்கலாம். நீங்கள் சட்லேயும் போடலாம், அல்லது நீங்கள் நேராக இதில் கேட்க போகிறீங்கன்னு சொன்னால் கையை ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இல்லைன்னா இதில் இந்த இதில் ஒரு சைன் இருக்குது, ஒரு ஹேண்ட் ரைஸ் மாதிரி, அதை போட்டிங்கன்னா நான் உங்களோட கேள்விகளை கேட்க அனுமதிப்போம். இது மாதிரி என்னுடைய அந்த கிளாஸ்ல இருக்கிறவங்க வந்து இதுல நிறைய பேரை இன்வைட் பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கு அவங்க தங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்கள யாரெல்லாம் சொல்ல ஆசைப்படுறீங்களோ, உங்களுக்கு அந்த சிஸ்டத்துக்கு வர முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்க, அதுக்கு பின்னாடி இப்போ இப்போ எப்படி இருக்கிறீங்கன்ற ஃபீலிங்ஸை நிச்சயமா உணர்வுபூர்வமா சொன்னீங்கன்னு சொன்னா இங்கே வந்திருக்கிற புது பீப்புளுக்கு அது ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். நிச்சயமா நானும் நம்பிக்கையெல்லாம் ஒரு பர்சன் போனேன்னா அந்த மாதிரி உங்களோட அனுபவங்கள் யாரோ ஒரு பர்சனுக்கு உதவியா இருக்கும். ஸோ முடிஞ்சவங்க இன்னைக்கு நான் சொல்ல போற என்னுடைய அனுபவத்தை நான் பெற்ற இன்பம் பெருகை வையாமன்ற அப்படி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம் சிஸ்டத்துலேருந்து வந்தாங்க. அனைவருக்கும் இந்நேர வணக்கம். என்னுடைய பேர் ஜெயா, நான் லண்டன்ல இருந்து பேசுறேன். நானும் இந்த சிஸ்டத்துல ஜாயின் பண்ணி 3 இயர்ஸா இந்த சிஸ்டத்துல இருக்கிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்கள் இந்த சிஸ்டத்துல வந்து நிறைய எஜுகேஷன் எடுத்திருக்கிறோம். எவ்ரிடே எங்களுக்கு ஒவ்வொரு ஹெல்த்தை பற்றி இன்ஃபர்மேஷன் போய் கொண்டிருக்குது. இப்போ காணி சொன்ன மாதிரி எல்லா டிசீஸை பற்றி மட்டும் இல்லை, எங்களுக்கு பிரெயின் ஹெல்த், ஹார்ட் ஹெல்த், சில்ட்ரன் ஹெல்த், போன் ஹெல்த், எல்லா ஹெல்த்தை பற்றியுமான எஜுகேஷன் தந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த எஜுகேஷன் நாங்கள் எடுத்தது விளைவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு இருந்த சின்ன சின்ன இஷ்யூஸ்ல இருந்து நாங்கள் வெளியில வந்திருக்கிறோம். இந்த சிஸ்டத்துக்கு வந்து எங்களோட வாழ்க்கை, எங்களோட ஹெல்த், எங்களோட உணவு முறையை மாற்றி, எங்களோட வாழ்க்கை முறையை மாற்றி எங்களுக்கு என்ன இஷ்யூஸ் இருந்தோ அதுலேருந்து வெளியில வந்திருக்கிறோம். உண்மையில எனக்கு ஆரம்பத்தில் இந்த சிஸ்டர் பற்றி தெரியாது. எனக்கு இந்த லிங்க் கிடைச்சதால நான் போய் பார்த்தேன். அந்த லிங்க்ல போய் பார்த்த நேரம் நிறைய எஜுகேஷன் கிடைச்சி அதை பார்த்து கொண்டிருக்கேன். உண்மையில எனக்கும் ஃபோட்டோ எடுக்கப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் வந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், என் கண்ணில் வந்த ஒரு இஷ்யூஸ்க்காக தான் நான் அந்த ஃபோட்டோ எடுத்தேன். ஒரு ஒரு நான் ஒரு 3 இயர்ஸ் கோர்ஸ் செய்து கொண்டிருந்தேன். நான் அந்த நேரத்தில் ஒரு 6 மந்த் தான் இருக்கு அந்த கோர்ஸ் முடிக்கிறது. அந்த நேரத்தில் நான் கண்ணில் ஒரு இஷ்யூஸ் வந்து டாக்டர்ஸ்கிட்ட போகிறேன். டாக்டர்ஸை சந்தித்தேன். அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணினாங்க. ஆனாலும் கடைசியில் அவங்க சொன்ன ஒரு ஆன்சர் என்ன, கண்ணில் ஆப்ரேஷன் பண்ண வேணும்னு சொல்லி. அப்போ இந்த சிஸ்டத்தில் எங்களோட மெயின் கோச்சிட்ட நான் கதைச்சு நான் சொன்னேன், நிச்சயமா நீங்கள் வாங்க, கூட கோச் என்ன சொல்கிறாங்களோ அதை செய்யுங்கன்னு சொல்லி. அதன்படி நான் போய் என்னுடைய கோச் என்ன சொன்னாவோ அதை நான் ஃபாலோ பண்ணினேன்னு பார்த்தேன். அதன் விளைவு என்ன பார்த்தீங்கன்னா, படிப்படியாக இந்த கண்ணில் இந்த இஷ்யூஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி கண்ணில் ஆப்ரேஷன் இல்லாமல் நான் இந்த கண்ணை பாதுகாத்து கொண்டேன். அதே மாதிரி நான் படித்த படிப்பையும் படித்து முடிச்சு அந்த டிப்ளமாவும் எடுத்தேன். ஸோ ஹாப்பியாக இருக்கிறேன். ஏன்னா அந்த சிஸ்டத்தில் அவ்வளோ எஜுகேஷனும் அவ்வளோ வழிகாட்டல் இருக்கிற ஒவ்வொரு கோச்சஸும் வழிகாட்டி கொண்டிருக்கிறாங்க. அது மாதிரி நானும் 3 இயர்ஸ் அந்த சிஸ்டத்தில் இருந்து நானும் எஜுகேஷன் எடுத்து நானும் என்னால் முடிஞ்ச அளவு சில பேர் ஹெல்ப் பண்ணி கொண்டிருக்கிறேன். இப்போ நான் அந்த சிஸ்டத்தில் இருக்கிறத நினச்சி சரியாக சந்தோஷப்படுறேன். அது மாதிரி இப்போ எங்களுக்கு நாங்கள் அறியாத நிறைய விஷயங்கள், எங்களோட ஆரோக்கியம் சம்பந்தமான அறியாத நிறைய விஷயங்கள் எங்களோட சிஸ்டத்தில் வந்தால் நீங்கள் அறிஞ்சு கொள்ள எல்லாம். அது மட்டும் இல்லை, எங்களோட வாழ்க்கை முறையை மாற்றிக்கல என்னென்ன இஷ்யூஸ்ல இருக்கிறீங்களோ அந்த இஷ்யூஸ்ல எல்லாம் இதுலேருந்து வெளியில வர்ற சந்தர்ப்பம் இருக்கு. எந்த மெடிக்கலைனும் இல்லை, அதை மட்டும் நீங்கள் எல்லாரும் மறைஞ்சு கொள்ளணும். இதுக்குள்ள எந்த மெடிக்கலைனும் இல்லை, எல்லாம் ஆரோக்கியமான உணவும் எங்களோட வாழ்க்கை முறையில வர மாற்றத்திலேருந்து தான் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். சந்தோஷமா சொல்லிக்கொண்டு என்னுடைய இந்த டைமுக்கு தந்ததுக்கு தேங்க்ஸ் பண்றேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஜமுனா கதைங்க. ஜமுனா கையெழுத்துக்கீங்க. வணக்கம், நானும் இந்த சிஸ்டத்துல இருக்கிறேன். எனது பேர் யமுனா, நான் பிரான்ஸ்ல இருக்கிறேன்.
இந்த அறிவியல் தகவல் அரங்கத்துல இன்றைக்கு இந்த சீரான ஊட்டச்சத்து உங்கள் ஆரோக்கியத்தை உயர்த்துங்க நிகழ்ச்சியில பங்கு பெற்றதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நான் இப்படியான ஒரு ஊட்டச்சத்து குடும்பத்தில இருந்துதான் பயன்பெறுகிறேன். எனக்கு கிடைத்த இதை எல்லாத்தையும் இங்கே இருக்கிற ஆக்களோடையும் சொல்ல விரும்புகிறேன். ஆக்சுவலி இந்த ஊட்டச்சத்து குழுமம் வந்து ஒரு ஜூமால நடக்கிற ஒரு விழிப்புணர்வு வகுப்பு. உலகம் எங்கே இருந்தாலும் எல்லாருமே இதை பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இதுல வந்து இதை பற்றி கதை கேட்கல. இதுல ஒரு நல்ல உணவு பழக்கம் எங்களுக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்ல, அந்த எஜுகேஷன் எங்களுக்கு எங்களோட ஹெல்த்தை பற்றின எஜுகேஷன் எங்களுக்கு எல்லாம் அதுல நிறைய இக்னரன்ஸ் இருந்தது. அந்த எஜுகேஷன் இந்த கிளாஸஸ் மூலம் எங்களுக்கு நிறைய கிடைக்குது. அதோட எங்களுக்கு எக்ஸசைஸ் கிளாஸஸ் இருக்குது. மற்றது எங்களுக்கு சின்ன சின்ன காம்படிஷன்ஸ் மூலம் எங்களுக்கு வெயிட் லூஸ் பண்றதுக்கு, வெயிட் கெயின் பண்றதுக்கு எல்லாம் காம்படிஷன்ஸ் நிறைய கிடைக்குது. இப்படி எல்லாம் இது கிடைக்கிற வழியா இன்றைக்கு நான் வந்து இதுல இந்த செலிப்ரேஷன்ஸ் கூட நடக்குது. எங்களோட வெயிட்டை நாங்க கெயின் பண்ணினாலோ வெயிட் லூஸ் பண்ணினாலோ என்ன பர்பஸுக்கு வந்தோமோ அந்த பர்பஸை ஃபுல்ஃபில் பண்ணினா எங்களுக்கு அதுல செலிப்ரேஷன் கூட கிடைக்குது. ஆக்சுவலி நான் வந்து பிரான்ஸ்ல இருக்கிறேன். என்னுடைய கோச் வந்து லண்டன்ல இருக்கிறா. நான் அவ இந்த வரைக்கும் பார்த்தது இல்லை. இதுல நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் இதுல சிஸ்டர்ல ஜாயின் பண்ணிக்கல. நான் வந்து 20 கிலோஸ் எக்ஸஸ் வெயிட்டா இருந்தேன். ஃபர்ஸ்ட் மந்த்லயே நான் 4 கிலோஸ் வெயிட் லூஸ் பண்ணினேன். இன்றைக்கு 6 மாசத்துக்கு மேல இருக்கு சிஸ்டத்துல. 8 மாசம் கிட்டத்தட்ட நான் இந்த சிஸ்டத்துல இருந்து எல்லாமே 14 கிலோஸ் வெயிட் நான் குறைச்சிருக்கிறேன். அது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம் எனக்கு. அது மட்டும் இல்ல, அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏதோ பெரிய சாதனை செய்த மாதிரி தான் அது எனக்கு இருக்குது. இந்த ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்டுல கீழே விழுந்தாலே எங்களை தூக்கி விட ஆக்கள் இல்லாத இடத்துல இப்படியான நிகழ்வுகள் நடக்குது என்று நினைக்க அது ரொம்பவும் மனசுக்கு ஒரு நெகிழ்ச்சியா இருக்குது. இந்த சிஸ்டம் எனக்கு நல்லா பிடிச்சு கொண்டது. அது மட்டும் இல்ல, இதுல வந்து இந்த கிளாஸஸ் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு கிடைக்கிற டவுட்ஸோ அல்லது இதை பின்னால நாங்க இதை சிஸ்டத்துல இணையக்க எங்களை ஃபாலோ அப் செய்யற ஒவ்வொரு விதங்களுமோ எல்லாமே எங்களுக்கு நல்ல ஆரோக்கியமா இருக்குது. அதனுடைய இதை பற்றி இதுல இருக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் என்று சொல்லி சந்தோஷமா இருக்குது. மற்றதுல கேன பேர் இந்த குரூப்ல கேட்டிருக்கிறீங்க இப்படி எப்படி ஜாயின் பண்ணலாமான்னு. இந்த கிளாஸ் இதை கோஆர்டினேட் பண்ணி நாக்களோட நீங்க கதைச்சு கொண்டீங்கன்னு சொன்னா அவை உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஆவணம் செய்வினம் என்று சொல்லி எனக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை தந்தவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. தேங்க்யூ. ராணி, நீங்கள் அன்மியூட் பண்ணிருக்கீங்க. ஹலோ, வணக்கம். எனது பெயர் ராணி. நான் லண்டன்ல இருக்கின்றேன். எனது வயது 49. நான் இந்த ஃபுட் பழக்கத்துக்கு வந்து 4 மாதங்கள். உண்மையிலே நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கொண்டுட்டேன். நிறைய சந்தோஷங்களை இந்த ஃபுட்ல நான் எடுத்து கொண்டிருக்கிறேன். 4 மாதத்தில் நான் 13 kg குறைச்சிருக்கிறேன். எனது பிள்ளைகளும் என்ன பார்த்து அவங்களும் கிலோக்கள் குறைத்து கொண்டு உடம்பெல்லாம் நல்ல அழகா இருக்குது. தண்ணி குடிச்சது கிடையாது எங்களுக்கு. இந்த சிஸ்டம் வந்துதான் தண்ணி என்று எங்களுக்கு உடம்புக்கு முக்கியம் என்று தெரிஞ்சது. தண்ணி குடிக்கிறோம், எக்ஸசைஸ் செய்கிறோம், சாப்பாடை டைமுக்கு எடுக்கின்றோம். எங்களோட கோச் மேல எங்களுக்கு வடிவா சொல்லி தராங்க எதை செய்யணும் செய்யக்கூடாது. அவங்க சொல்றத கேட்டு நாங்க செய்து கொண்டு இதுல நான் நிறைய ஹாப்பியா இருக்கிறேன். உண்மையா நான் இந்த ப்ரோக்ராத்துல எனக்கு போன வருஷம் இது கிடைச்ச ப்ரோக்ராம். நான் ஏன் அப்ப செய்யலேன்னு இப்ப யோசிக்கின்றேன். ஆனா லேட்டா வந்தாலும் நான் ஹெல்த்தியா வாழ்றேன்னு இப்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு இது வழிகாட்டினது இந்த கனி அம்மா தான். அவாக்குத்தான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி. தேங்க்யூ. வேற யாரும் காய்க்கலாம். இவளை பற்றி அதை நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன்னு சொல்லலாம் கனி, இப்போ காய்ச்சாக்களை பற்றி. நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மிஸ்ஸஸ் ஜெயா வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களுடைய டாட்டருக்காக தான் இந்த சிஸ்டத்துக்கு வந்தாங்க. அவங்களுக்கும் யாரோ மூலமா தான் இந்த லிங்க் கிடைச்சு அவங்களுடைய அவங்களோட டாட்டரோட டீச்சர் வந்து லிங்க் கொடுத்துருக்குறாங்க. வந்து பார்த்து அவங்க டாட்டருக்கும் சில ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததால
அவங்களுக்காக பார்க்க வழிகிட்டது. கடைசியில அவவும் இந்த சிஸ்டத்துக்கு வர வேண்டியதா போனேன்னு சொன்னாங்க. அவன் என்ன ரீசனுக்காக இந்த உணவு எடுத்து வந்தா சில விஷயங்கள் எல்லாருமே நம்பிக்கையெல்லாம் தான் வந்த மிக்கிச்சு இன்னும் ஒரு உணவுல இதெல்லாம் நடக்குமன்ற ஒரு கொஸ்டின் எல்லாருக்கும் நிச்சயமா இருந்தது. அது என்னத்துக்கு வலியுறுத்தணும், இந்த உணவுல அவ்வளோ நியூட்ரிஷன்ஸ் இருக்கு. வேர்ல்டுலேயே நம்பர் 1 ஒரு நியூட்ரிஷன் உணவை பற்றி தான் நாங்கள் கதைக்கிறோம். ஸோ அந்த கிளாஸஸுக்கு வந்தால் தான் ஃபுல்லான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். அதே மாதிரி மிஸ்ஸஸ் யமுனா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆன்ட்டி தான் அவங்கள தான் எனக்கு தெரியும். அவங்க கோயில்ல அவங்க வந்து நான் அந்த பச்சு குத்தின்னு போனதுல நீங்க என்ன வெல்னஸ் கோச்சின்னு போட்டுக்கிறீங்க, என்ன செய்றீங்கன்னு கேட்டாங்க. இப்போ நான் என்னுடைய இன்விடேஷன் கொடுத்து நான் இப்படி பீப்புளுக்கு ஹெல்ப் பண்றேன், உங்களுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாரும் இருந்தா கொடுங்க, அவங்க வந்து பார்த்துட்டு அவங்களும் அதை அறிமுகப்படுத்தட்டும்னு சொல்லி அவங்க வந்து மிஸ்ஸஸ் யமுனாவை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாங்க. ஸோ அது மூலமா இது வரைக்கும் நான் யமுனாவை நேராக காணல. ஸோ ஜூம் மூலமா தான் மீட் பண்றோம். ஆனா நிச்சயமா அமேசிங்கான ரிசல்ட்ஸ் கிடைச்சிருக்கு அவங்களுக்கும். ஸோ நிறைய என்ஜாய் பண்றாங்க எல்லாருமே. அதே மாதிரி மிஸ்ஸஸ் ராணி அவங்களும் வந்து என் மூலமா வரல, அவங்களும் வேறு ஒரு பர்சன் மூலமா தான் இதுக்கு வந்தாங்க. அவங்களுக்கு நிறைய மன அழுத்தத்தோட வந்தாங்க. வெரி ஃபர்ஸ்ட் டைம் வரும்பொழுது அழுதாங்க அந்த கிளாஸ்ல வந்து. அப்ப யாருன்னு எனக்கு தெரியாது. அவ வந்து வீட்டுல அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள். ஸோ அதை வந்து ஓப்பனா சொல்லி அழுதாங்க. அப்ப நான் அதை கேட்டுன்றது எனக்கு யாருன்னு தெரியாது, அவங்கள கேட்டுட்டு இருந்த பிறகு இந்த கிளாஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னாடி எனக்கு கோல் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் புரிஞ்சது வேற என்ன நான் ஹெல்ப் பண்ற ஒரு பர்சன் மூலமா இவங்க இங்க வந்து ரொம்ப சந்தோஷம். ரிசல்ட் ஷேரிங் கேட்டா அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எனக்கு எப்பவுமே நான் சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லுவேன். அழுதுன்னு வந்த பர்சன் இப்ப சந்தோஷமா இருக்கிறது காரணம் நான் என்ன சொல்றேன்டா, நீங்க எல்லாம் நினைக்கலாம் என்னடா ஒரு உணவை சாப்பிடணும் எல்லாம் மேஜிக்கா கதைக்கணும், அப்படிதான் நான் நிச்சயமா நினைச்சது. அந்த உணவு அதாவது வந்து நான் சொல்ற அந்த நியூட்ரிஷன்ஸ் வந்து எங்களோட செல்லுலர் நியூட்ரிஷன் நாங்க சாப்பிடுறது. அந்த செல்லுலர் நியூட்ரிஷன் வந்து எங்களுக்கு செல்ஸுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுது. அப்ப நார்மலா நாங்க ஒரு 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 சிகரெட் அதாவது ஸ்மோக் பண்றோம்னு சொன்னாலும் ஒரு ஆல்கஹால் எடுக்கிறோம்னு சொன்னாலும் என்ன தேவைக்கு நாங்க எடுக்கிறோம்னு பாத்தீங்கன்னா அங்க என்னமோ ஒரு தேவை இருக்கு எங்களுக்கு. இப்ப நாம ஒரு வேலை செஞ்சோம்னா எங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வருது, அங்க எங்களுக்கு டொப்பமின் குறைஞ்சோட எங்களுக்கு வந்து அந்த நிக்கட்டின் குறைஞ்சோன்னா டக்குன்னு போய் ஸ்மோக் பண்றோம். ஸோ அதே மாதிரி அந்த குறைபாட்டை எங்களுக்கு நிவர்த்தி பண்ணுது இந்த உணவு. இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இதுக்குள்ள ஆல்கஹால் விட்டுட்டாங்க, ஸ்மோக்கிங் விட்டுட்டாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியாமே இதெல்லாம் நடக்குது. சில பேர் நல்ல ஆல்கஹால் விருப்பமானாக்கள் நாங்க சொல்ல மாட்டோம், இதெல்லாம் நின்று வேண்டாம் வர மாட்டேங்குது. ஸோ அது வந்து அமேசிங்கான விஷயம்லாம் நடக்குது. நிச்சயமா இந்த மெடிக்ளைம்ஸ் கொடுக்க கூடாது இல்லை, பிகாஸ் இது 100% ஒரு உணவு. இங்க யாருமே டாக்டர்ஸும் இல்லை, யாருமே பிரிஸ்கிரிப்ஷன் பண்றதும் இல்லை, மருந்தும் கொடுக்கறது இல்லை. 100% உணவு பழக்கம் வாழ்க்கை முறை தான் இதுக்கு நடக்குது. ஸோ நிச்சயமா நீங்களும் வந்து நம்ம கிளாஸஸை பாருங்க, பார்த்து அட்லீஸ்ட் நீங்க வந்து ஜாயின் பண்ணி சாப்பிட வேணும் எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. நீங்க ஒரு நாலேஜ் எடுத்துட்டு போகலாம். நிறைய பேர் யாருக்கு வெளியில எத்தனையோ பேர் தங்களுக்கு உதவி கிடைக்காதாண்டுங்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இப்போ உங்கள் மூலமா அந்த பர்சன் நல்லா வந்துச்சுன்னு சொன்னா நிச்சயமா அந்த பிளெஸிங் உங்களுக்கு தான் கிடைக்கும். ஸோ நீங்க ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்க விரும்பினா கேளுங்க. என்னுடைய டீட்டெயில்ஸ், என்னுடைய நம்பர் உங்களுக்கு கடைசியா போட்டு நான் நினைக்கிறேன். நீங்க அதை ஷேர் பண்ண முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க. காணி நீங்கள் இதில் இந்த சேட் பாக்ஸில் இல்லை எவ்ரி ஒன் என்று சொல்லி அந்த ஆப்ஷனுக்குள்ள நீங்கள் உங்களோட இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்க. இப்போ தேவையான எடுத்துக்கொள்ள வேணும். உங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸோ அல்லது லிங்க்ஸோ என்னென்னாலும் இந்த சேட் பாக்ஸில் நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போ வேறு யாக்கள் நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்குறேன்னா கேட்கலாம். உண்மையில் ஆரோக்கியம்ன்றது திருப்பியும் சொல்கிறோம், ஆரோக்கியம்ன்றது தான் முதன்மையானது எங்களோட வாழ்க்கையில். என்ற ஆரோக்கியம் இல்லை என்று சொன்னால் எல்லா விஷயத்தையும் விட்டுட்டு நாங்கள் ஆரோக்கியத்தை தான் பார்ப்போம். அது வரைக்கும் நாங்கள் அந்த ஆரோக்கியத்தை பற்றி யோசிக்க மாட்டோம். ஏதாவது வருத்தம் வந்ததோ, ஏதாவது ஒரு டிசீஸ் வந்ததோ அதுக்கு பிறகு எங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு அதெல்லாம் ஆப்ஷனலாக வந்துடும். இது அதுக்கு பிறகு தான் இது ப்ரைமரியாக வரும். அந்த நிலை வர்றதுக்கு முதலே ஆரோக்கியத்துக்கும் அவங்களோட வாழ்க்கையோட போகிற மாதிரியா செய்யுங்க. இதில் சொல்லுங்க காணி. இன்னொரு விஷயம் நான் சொல்ல வேணும்னு சொல்லிச்சுன்னா, நிச்சயமா வந்து நான் சூன் அதாவது ஃப்ரம் செப்டம்பர் ஒன்வர்ட் வந்து ஒரு இடம் எடுத்து வச்சுக்கிறேன். பிகாஸ் நிறைய பேர் வந்து டெக்னாலஜி தெரியாத ஆட்களுக்காக ஹெல்ப் பண்றதுக்காக அவங்களுக்கு ஃப்ரீயா நான் வந்து அந்த இடத்துல வெல்னஸ் இவாலுவேஷன் பண்றதுக்காக இருக்கு. வெல்னஸ் இவாலுவேஷன் சொன்னா உங்களுக்கு டாப் டு பாட்டம் உங்களோட வந்து பேராமீட்டர்ஸ் கொடுக்குறது, உங்களோட உடல் எவ்வளோ எடை இருக்குது, உங்களோட ஃபேட் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ வாட்டர் கண்டென்ட் இருக்குது, எவ்வளோ நீங்க இருக்கணும், உங்களோட உடலுக்கு உயரத்துக்கு ஏற்ற எடை எவ்வளோ இருக்கணும், அப்படியான ஒரு ஷீட் நான் உங்களுக்கு கன்சல்ட் பண்ணி கொடுப்பேன். ஸோ அதுக்கு பிறகு நீங்க அட்லீஸ்ட் அதை அவேர் பண்ணலாம். அவேர்னஸ் தான் எங்களுக்கு இல்லை, லேக் ஆஃப் அவேர்னஸ். இந்த அவேர்னஸ் தெரிஞ்சுதுன்னு சொன்னாலே அட்லீஸ்ட் நாங்கள் ஃபியூச்சரை வந்து நாங்கள் நிச்சயமாக அந்தந்த இடத்துல இருந்து ரிவர்ஸ் பண்ணலாம், இல்லாத அதை மெயின்டைன் பண்ணலாம், அதை பாதுகாக்கிறதுக்காக அந்த ஒரு விஷயம் செய்யிருக்கிறேன். ஸோ நிச்சயமாக ஃப்ரம் செப்டம்பர் ஒன்வர்ட் என்ன டேட் கன்ஃபார்ம்ட் இல்லை, ஆல்ரெடி கொடுத்த பிளேஸ் நிறைய பேருக்கு தெரியும். ஹெய்ஸில், அக்ஸ்பிரிட்ஜ் ரோட்ல,
தமிழன் கடை எல்லாருக்கும் ஃபேமஸ் கிருஷ்ணா கடை அந்த இடத்துல தான் அது தொடங்க போகுது. அட்ரஸ் இதில் போட்டு வரேன். நீங்கள் என்னுடைய டெலிஃபோன் நம்பர் எடுத்துச்சின்னு சொன்னால் நிச்சயமாக நீங்கள் என்னோட கண்டாக்ட் பண்ண எல்லா டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஓகே, தேங்க்யூ மிஸ்டர் லோகதாஸ். நான் ஒரு 8 நிமிஷம் இருக்குது எங்களோட இதில். இதுக்கெல்லாம் நீங்கள் கேள்விகள் ஏதாவது கேட்குறேன்னா கேட்கலாம். மீண்டும் நான் வரேன். இதில் உண்மையில் நாங்கள் தமிழர் உதவி சேவை என்று சொல்லி நாங்கள் மக்களுக்கு பயனுள்ள தகவல் என்னவாக இருந்தாலும் நாங்கள் இதில் பகிர்றோம். குறிப்பாக நாங்கள் இதெல்லாம் செய்கிறது வந்து உங்களுக்கு தெரியும், தமிழர் உதவி சேவை வந்து ஒரு நாங்கள் எல்லாரும் வாலண்டியர்ஸ் தான் செய்துருக்கோம் இப்போ வரைக்கும். இது வந்து ஒரு வணிக அமைப்பும் இல்லை. இதில் இது நாங்கள் ஒரு இது வரைக்கும் ஒரு ஃபண்டோ அதில் ஒன்றும் அது அப்படி ஒன்றுமே இல்லை. இதில் கிட்டத்தட்ட இந்த தமிழர் உதவி சேவையில் ஒரு 120லேருந்து 140 ப்ரொஃபஷனல்ஸ் இருக்கிறாங்க. எல்லா டாக்டர்ஸ், சொலிசிட்டர்ஸ், இமிக்ரேஷன் அட்வைசர்ஸ், நியூட்ரிஷன்ஸ், அப்படி எல்லாரும் வந்து தொண்டு அடிப்படையில் இதை செய்யணும். எல்லாரும் இந்த கொரோனாவுக்கு பிறகு தான் நாங்கள் இதில் வந்து ஒரு புள்ளியில் சேர்ந்த நாங்கள். நோக்கம் வந்து மக்களுக்கு தேவையான பயனுள்ள விடயங்கள் போகணுமென்றதுக்கானத்தான். ஸோ அந்த விடயத்தில் அந்த வகையில் இந்த விடயத்தை இந்த சமூகத்தில் இருக்கிறார்களையும் நாங்கள் கொண்டு வந்து இந்த தளத்தில் கொண்டு வந்து அறிமுகப்படுத்துவோம். இப்போ நாங்கள் அதை நீங்கள் எடுத்து பயன்படுத்துவது உங்களோட விடயம். நாங்கள் செய்ய வேண்டியதை தான் செய்ய கொண்டிருக்கிறோம். வேற கேள்வி இருந்தால் கேட்கலாம். வேறு யாரும் உங்களோட ரிசோர்ஸஸ் சொல்றேன்னாலும் சொல்லலாம். யாரும் கேள்விகளும் கேட்கலாம், அல்லது நான் சொன்ன விஷயங்கள் ஏதாவது புரியாட்டியும் கேட்கலாம். பேசாமல் இருக்கிறது எனக்கு ஒன்றுமே தெரியல. ஒன்றில் எல்லாம் நல்லா புரிஞ்சிருக்கு அல்லது அதாவது இதில் ஒரு இந்த ஆரோக்கியம் சார்ந்த இந்த விடயத்தில் நான் உங்களுக்கு இதில் வந்து ஷேர் பண்ணுறேன். பார்க்கலாம். சிலருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம். இங்கே வந்து இப்படி ஒரு அமைப்பு ஒன்று இருக்குது, பார்க்ரன் என்று சொல்லி ஒரு கம்யூனிட்டி உண்டு. சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்கே யூகேலேயே மாத்திரம் ஒரு 400 லொக்கேஷன்ஸில் இவெண்ட்கள் நடக்கிறது. இது வந்து 100% வந்து ஒரு ஃப்ரீயான இது. என்ன செய்யணும்னு சொன்னால் ஒவ்வொரு சாட்டர்டேயும் சனிக்கிழமையிலையும் காலம் 9 மணிக்கு வந்து ஒரு 5 கிலோமீட்டர் வந்து ஓடுறது. 5 கிலோமீட்டர் ஓடுறதுன்னு தான் வேண்டிய இது. ஆனால் அங்கே போய் நீங்கள் ஓடலாம், நடக்கலாம், என்னன்னு செய்யலாம். அந்த 5 கிலோமீட்டர் அந்த நேரத்தில் நீங்கள் செய்து முடிக்கலாம். அப்போ இந்த அமைப்பு வந்து உண்மையிலே NHS, அந்த பிபிசியில் டாக்குமெண்ட்ரி இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், NHS வந்து இதை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கு. NHS என்ன இன்டெரக்டாகவே சொல்லினோம்னு சொன்னால் எங்களுக்குரிய ஃபண்டுகள் எங்களுக்கு அதாவது இந்த இப்படியான உடற்பயிற்சிகள் செய்கிறதால நோயாளர்களாக வர்ற வீதத்தை வந்து நீங்கள் குறைக்கிறீங்க. 2 ஓட்டு NHS எல்லாம் இதுக்கு சப்போர்ட் பண்ணுது. இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஒருக்க போய் பாருங்க. ஒரு ஹேபிட் மாதிரி தான், ஒரு நல்ல ஒரு கம்யூனிட்டி உண்டு. நீங்கள் அது சினோவாக இருக்கலாம், மழையாக இருக்கலாம், என்னவாக இருக்கலாம். அந்த லொக்கேஷனில் அந்த 9 மணிக்கு இது கட்டாயம் நடக்கும். அந்த லொக்கேஷன் நீங்கள் போய் இதில் போய் உங்களோட போஸ்ட் கோட்டை போட்டிங்கன்னா தெரியும் எங்கே நடக்குதுன்னு சொல்லி. கட்டாயம் உங்களுடைய ஒரு 5 கிலோமீட்டர் அந்த ரேடியஸுக்குள்ள கட்டாயம் ஏதாவது ஒரு லொக்கேஷன் இருக்கும். இதோட நான் ஒரு கிட்டத்தட்ட 14-15 வருஷமாக பயணிக்கிறேன். என்னத்தை விட்டாலும் இந்த சனிக்கிழமையில் 9 மணி என்று சொன்னால் அங்கே நிற்பேன். நான் மாத்திரமில்லை, இந்த ஃபேமிலியில் எல்லாம் நிற்பினோம். ஸோ இது வந்து ஒரு கிழமையில் நீங்கள் ஒரு 5 கிலோமீட்டர் ஓடுறீங்கன்னா உங்களுக்கு இடையில் நீங்கள் ஏதாவது எக்ஸசைஸ் ஒன்று விட்டீங்கன்னா கூட இதை காவணும். ஸோ இந்த ஹெல்த்தி ஹேபிட்ஸ்ன்றது வந்து வாழ்க்கையில் தேவை. ஸோ அந்த வழியத்தில் இதையும் இணைத்து கொள்ளலாம். மற்றபடி இந்த காணி சொல்கிற விஷயங்கள்ல நீங்கள் உங்களோட கவனத்தை செலுத்தலாம். வேறு கேள்வி இல்லைன்னு சொன்னால் நாங்கள் இதை நிறைவு கொண்டு வரலாம். நீங்கள் நிறைவாக ஏதாவது காணி சொல்கிறேன்னா நீங்கள் சொல்லி முடிக்கலாம். வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே. இன்னைக்கு வந்து டைமுக்கு எல்லாரும் வந்து பார்த்துருக்குறீங்க. ஏதாவது ஒரு ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா ஹாப்பியாக இருக்கும். யாருமே ஒன்றும் பேசல, அதனால தான் எனக்கு ஒன்றும் சொல்கிறது தெரியல. என்னுடைய ஆக்கள் தான் பேசிட்டு இருக்கிறாங்க வந்தவங்க. ஸோ ஒரு ஃபீட்பேக் யாருனாலும் புது பர்சன் ஒரு ஆள் வந்து நீங்கள் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொன்னால், என்ன விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குது, ஏதாவது கேள்வி இருந்தாலும் கேட்கலாம். யாராவது ஒரு பர்சன், யாரும் இந்த கெத்தான பர்சன் பார்ப்போம். யாருமே இல்லையா? தமிழர்கள் துணிவானவர்கள் நினைத்தேன். நாட்கள் பொது வழியில் வந்து கதைக்கிறதுக்கு தயக்கங்கள் இருக்கலாம், விருப்பம் இருக்கலாம். ஆனால் பொது வழியில் வந்து மொத்த காட்டி கதைக்கிறதுன்றது கணவருக்கு பிரச்சனையாக இருக்கலாம். ஓகே, சூப்பர். இதில் சாட்டில் போட்டிருக்கலாம், யூஸ்ஃபுல்லாக. சரி கணி, நீங்கள் நிறைவு செய்து விடுவோமா?
தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஸோ ஆரோக்கியமா இருங்க, உற்சாகமா இருங்க எல்லாரும். தொடர்ந்து இந்த மாதிரி கிளாஸஸ்ல அட்டென்ட் பண்ணும்பொழுது எல்லாருமே நல்ல ஒரு சர்க்கிள்ல இருக்கலாம், நல்ல ஆரோக்கியமான லைஃப்லையும் நிறைய விஷயம். தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு தான் சொல்லணும், இப்படி ஒரு நல்ல ஒரு ஆர்கனைசேட் பண்ணி நீங்க எல்லாரையும் இதுல ஹெல்த் மாத்திரம் இல்லாம எல்லா விதமான தகவல்களையும் நீங்க இதுக்குள்ள கொடுக்குறீங்க. ஸோ ஃபியூச்சர் கிளாஸஸ்ல நானும் அட்டென்ட் பண்றதா இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். நன்றி கனி. உண்மையில் இது ஒரு ஆரோக்கியமானதும் ஒரு நிறைவானதும் நிகழ்வாக இருந்தது. நிறைய விடயங்கள் நீங்கள் பாய்ந்திருக்கிறீர்கள். இந்த வீடியோ ரெக்கார்டிங் வந்து நாளைக்கெல்லாம் நாளாண்டைக்கு நாங்கள் எங்களுடைய சேனலில் போடுவோம். யாரும் மிஸ் பண்ணின ஆக்கள் அல்லது நீங்கள் திருப்பி பார்க்கணுன்றாக்கள் அதை பார்த்துக்கொள்ளிலும். இன்றைய அமர்வுக்கு வந்து இணைந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, பேச்சாளராக வந்த கனி பாலன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, வாரக்கிழமை நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு தலைப்போடு நாங்கள் இங்கே இணைந்து கொள்வோம். அதுவரை நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்வோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.